20 years. அடுத்ததாக படத்தின் டிஓபி பிரவீன் அவர்களை பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். இந்த மேடையை மறுபடியும் ஒரு தடவை இங்கே வர்றது ரொம்ப சந்தோஷம். நானும் பின்னாடி ஆன்லைன் மீடியாவில் நிறைய நாள் அவசர அவசரமாக ட்ரைபாட் போட்டு வெயிட் பண்ணியிருக்கேன். ஸோ திருப்பி இங்கே இருக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த படம் ஃபார்ம் ஆனதுக்கு நான் ஒரு சில பேருக்கு மட்டும் தேங்க் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஃபஸ்ட்டு ஆனந்த் சார், மீனாட்சி மேம், அவங்க தான் இந்த படத்தோட க்ரக்ஸை புரிஞ்சுட்டு இந்த படத்தை இப்படியே எடுக்கணும், இதே மாதிரி சொன்ன மாதிரியே எடுங்கன்னு சொல்லி இந்த படத்துக்கு ஃபஸ்ட்லேருந்து ஃபுல் சப்போர்ட் பண்ணி உடனே படத்தை ஷூட்டிங் போகிறதுக்கு அலோவ் பண்ணாங்க. இந்த படம் ஒரு 20 டேஸில் முடித்த படம். ஸோ பட் ஆனால் அதில் எல்லாருமே ஒரு கூட்டு முயற்சியாக இந்த படத்தை நாங்கள் பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ தேங்க்யூ சார். அடுத்து என் ஃப்ரெண்ட் சிவராஜ், நானும் சிவராஜும் சேர்ந்து ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் ஒர்க் பண்ணியிருக்கோம் ரொம்ப வருஷம் முன்னாடியிலேருந்தே. நாங்கள் நிறைய வருஷமாக ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நாள் நான் பொள்ளாச்சி போயிருக்கும்போது, அவர் பொள்ளாச்சி போயிருக்கும்போது அவரோட பைக்கில் நானும் அவர் போயிட்டு இருக்கும்போது என்கிட்ட இந்த லைன் சொன்னார், இது சூப்பராக இருக்குது இந்த லைன், இதை நீங்கள் டெவலப் பண்ணுங்கள், நம்ம முடிஞ்ச யார்கிட்டையாவது நம்ம சொல்கிறதுக்கு ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் இதை கதையே ஸ்டார்ட் பண்ணோம். வேறு ஒரு ஒர்க், எனக்காக ஒரு ஒர்க் பண்ணுறதுக்காக வந்தார். நான் அப்போ சார்கிட்ட சும்மா சொன்னேன், இந்த மாதிரி இந்த கதை கேட்டு பாருங்கள் நல்லா இருக்குன்னு. அது அவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அடுத்து கலையண்ணா கிட்ட அவருக்கு வரேன். பட் நான் ஃபஸ்ட்டு அதனால் சிவாக்கும் நன்றி. சிவா இந்த கதை கண்டிப்பாக பண்ணிடணும் அப்படின்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். எனக்கு ஸ்டோரிஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுன்றது ரொம்ப பிடிக்கும். எந்த ஸ்டோரியாக இருந்தாலும் எந்த இதுவாக இருந்தாலும் அதை நல்லபடியாக கம்ப்ளீட் பண்ணி அதை ஸ்க்ரீனில் பார்த்தணுன்னு எனக்கு எப்பயுமே ஒரு பேராசை. இந்த படம் அப்படிப்பட்ட பேராசை தான் எனக்கு. ஸோ அதனால் தேங்க்யூ சிவா. அடுத்து கலையண்ணா எனக்கு ரொம்ப நடிக்க பேராசை இருக்கிற ஆக்டர்ஸை ரொம்ப பிடிக்கும். கல்யாணம் நான் அப்படி தான் பார்க்குறேன். அவர் ஃபஸ்ட்டு கதை கேட்க வரும்போது ஆக்சுவலாக ஷூட் முடிச்சுட்டு கொஞ்சம் டயர்டாக இருந்தார். பட் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக கேட்டார். பட் நரேஷன் முடிகிற டைமில் கொஞ்சம் எட்ஜ் ஆஃப் த சீட் வந்துட்டார். அவருக்கு அவ்வளோ பிடிச்சிருச்சு. எனக்கு அவர் ஃபஸ்ட்டு சொன்ன விஷயம் என்னென்னா, இந்த கேரக்டர் நான் பண்ணிடணுன்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குன்ற மாதிரி என்கிட்ட அன்றைக்கி சொன்னார். ஸோ அவரோட கேரக்டர்ஸ் பயங்கர லேயர்ஸ் இருக்குது. ரொம்ப 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 நல்லா நடிச்சிருக்காரு. ஸோ கல்யாணாக்கு ஒரு தேங்க்ஸ். மிச்சம் எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ். பிரேம் சார், பெசன்ட் ரவி சார், ஸ்ரீகாந்த் சார், எல்லாருக்குமே தேங்க்ஸ். அடுத்து சாம் சிஎஸ் அவரோட மியூசிக். இந்த மியூசிக் படத்துக்கு ஒரு பெரிய பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த படத்தை இன்னும் ரொம்ப பெரிய படமாக காட்டுறதுக்கு அது உதவும் நான் ரொம்ப 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 நினைக்கிறேன். ஸோ எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ. இங்கே இந்த மேடையில் மறுபடியும் ஒரு படத்தோட டிஓபியாக இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததாக எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் மிஸ்டர் ஸ்ரீகாந்த் அவர்களை பேச அழைக்கிறேன். குட் ஆஃப்டர்நூன். நீங்கள் வந்திருக்கிற ப்ரெஸ் அண்ட் மீடியா பீப்புள், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். இது ஆக்சுவலாக ரொம்ப கேஷுவலாக ஸ்டார்ட் ஆன ஒரு படம். ஒரு ஆஃப்டர்நூன் எங்கள் வீட்டில் உட்காந்துருக்கும் போது கலை ஃபோன் பண்ணார். ஆனந்த் சாரோட ஃபார்ம் ஹவுஸ்க்கு நாங்கள் ட்ரைவ் போகிறேன் வரியா அப்படின்னு கூப்பிட்டாரு. சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காரில் சும்மா அப்படியே கிளம்பி போனோம். அங்கே போய் உட்காந்துட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி சும்மா பேசிகிட்டு இருந்தோம். டீசெண்டாக சொல்கிறேன். பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு படம் பண்ணலாமா அப்படின்னு இவர் கேட்க, அவர் சரி பண்ணலாமே அப்படின்னு சொன்னார். சரி என்ன படம் பண்ணலாம் அப்படின்னு சும்மா கேஷுவலாக பேச ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி நாங்கள் இங்கே நிற்கிறோம். இட்ஸ் ஆக்சுவலி இட்ஸ் ஹேப்பன்ட் லைக் தட். ஒரு ரொம்ப ஷார்ட் பீரியடில் கலை, பிரியா, டைரக்டர் சிவராஜ் எல்லாம் அப்படியே குவிக்காக எல்லாம் அமைஞ்சு வந்த படம். ஐ திங்க் வி ஹவ் புட் இன் அ கிரேட் எஃபர்ட் டு மேக் திஸ் ஃபிலிம். ஹோப்ஃபுல்லி உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். See you all on 18th in the theatres. Thank you so much. ஒரு படத்தில் ஆக்டர் ஆக்ட்ரஸ் தவிர நடிக்கிற எல்லாருமே ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்லுவாங்க. தே லீட் த ஸ்டோரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வகையில் நடிகர் பிரேம்குமார் அவர்களை மேடை கிடைக்கும். எல்லாருக்கும் வணக்கம். ட்ரெண்டிங் இந்த படம் டைட்டில் ஃபஸ்ட்டு நான் கேட்ட உடனே சொன்னேன், தயவுசெய்து இந்த டைட்டிலை மாற்றிடாதீங்க, ட்ரெண்டிங்னே இருக்கட்டும், அப்போ தான் பயங்கர ட்ரெண்டிங்கில் வரும் அப்படின்ட்டு. ஏன்னா கதை அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் உள்ள ஒரு கதை. யூடியூபர்ஸ், ஆன்லைன் கேம் அப்படி போனால் என்ன ஆகும், என்ன எக்ஸ்ட்ரீம் போகும் அப்படின்றத சிவராஜ் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. எனக்கு ஃபஸ்ட்டு இந்த படத்தை பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு கலை தம்பி தான் ஃபஸ்ட்டு எனக்கு ஃபோன் பண்ணி, அண்ணன் ஒரு இம்பார்ட்டண்ட் கேரக்டர் இருக்குண்ணே, அது நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னார். இம்மீடியட்டாக நான் ஆஃபீஸ்க்கு போய் கதை கேட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இம்மீடியட்டாக நான் மறுபேச இல்லை, இம்மீடியட்டாக எஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன்.
அவங்க பிரியா வந்து அருமையான ஒரு டான்ஸருன்றது எல்லாருக்குமே தெரியும். இந்த படத்தில் ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருக்காங்க. அஃப்கோர்ஸ் கலைத்தம்பியை பற்றி சொல்லவே தேவையில்லை. ஹி ஹஸ் ப்ரூவ்ட் இன் ஈச் அண்ட் எவ்ரி ஃபிலிம் இஸ் சச் அண்ட் வண்டர்ஃபுல் ஆர்டிஸ்ட். உண்மையில் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவரோட காம்பினேஷனையும் பிரியாவோட நடிச்சது நடித்தது. அண்ட் எங்கள் டைரக்டர் சிவராஜ் அதிர்ந்து கூட பேச மாட்டார். ஆனால் என்ன வேணுமோ அதை வந்து சொல்லி, சார் இது இது சார் இப்படி சார் அப்படின்னு சொல்லுவார். அந்த வேலை வாங்கிடுவார். அண்ட் சினிமாட்டோகிராஃபர் பிரவீன் சொன்னார் 20 டேஸில் இந்த குவாலிட்டி கொடுத்ததுன்றது சான்ஸே இல்லை. சூப்பர். அண்ட் மினிமல் ஆர்டிஸ்ட் எனக்கு தெரிஞ்ச ஒரு 5-6 கேரக்டர்ஸ் தான் இருக்கும் படத்தில். பெசன் நகர் ரவி பிரதரோட காம்பினேஷன் இல்லை, பட் இதில் நடிச்சிருக்காருன்னு தெரியும். ஸோ ப்ரொடியூசர் ஆனந்த் சார் மேடையில் வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அவங்க மேடம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு ஃபேமிலி மாதிரி தான் நாங்கள்லாம் இருந்தோம். ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் மியூசிக் யார் போடலாம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது, யார் சார் ஐடியா வச்சுருக்கீங்க அப்படின்னாங்க. இம்மீடியட்டாக சாம் சிஎஸ்ன்னாங்க. நான் சொன்னேன், உடனே ஃபோனை போடுங்க, நான் பேசணும்னு சொல்லி. ஏன்னா அவர்கிட்ட நான் பேசினேன். பிரதர் இது பண்ணி கொடுத்துருங்க பிரதர், விக்ரம் வேதாக்கு அப்புறம் நான் உங்கள் மியூசிக் டைரக்ஷன் நடிக்கிற படமாக இருக்கட்டும் அப்படின்னேன். கண்டிப்பாக அப்படின்னு சொல்லி அவரும் பிரமாதமாக அந்த சாங்ஸ் எல்லாம் பார்த்தீங்க. அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் சொல்லவே தேவையில்லை, அசத்திருக்காரு. ஸோ ஐ விஷ் நீங்கள் இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படத்தை கரெக்டாக கொண்டு போய் ரீச் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக இந்த படம் பேசப்படணும். ஸோ உங்கள் ஆதரவு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஐ ரிக்வெஸ்ட் யூ ஆல், இந்த படம் பார்த்துட்டு கொஞ்சம் ப்ரமோட் பண்ணிங்கன்னா, இந்த மாதிரி நல்ல படங்கள், நிச்சயமாக கண்டென்ட் உள்ள படங்கள் இப்போ நல்ல ஆதரவு பெற்றுட்ருக்கு. அந்த வகையில் இந்த படமும் பேர் வாங்கணுன்றது என்னோடய ஆசை. ஸோ அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள். அண்ட் ஒர்க் பண்ண அத்தனை டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே ஒரு ஃபேமிலி மாதிரி தான், எக்ஸ்ட்ராடினரியாக எல்லாம் ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ ஐ விஷ் அஸ் ஆல் குட் லக் அண்ட் ஐ ஹோப் டு see you seen in theaters. நன்றி, வணக்கம். அடுத்ததாக இவர் தெரியாத ஆளே இருக்காதுன்னு நினைக்கிறேன். எக்ஸ்ட்ரீம்லி டேலண்டட் பெசன் ரவி சார் பேசுவாங்க சார். தேங்க்யூ. இங்கே வருகை தந்திருக்கும் நல்லுள்ளங்களுக்கு வணக்கம். ட்ரெண்டிங் ப்ரொடியூசர் கரெக்டாக ட்ரெண்டிங்கில் என்ன விஷயம் இருக்குமோ அதை கேட்டு அழகாக ஒரு படம் பண்ணியிருக்காரு. ஏன்னா இன்றைக்கி ட்ரெண்டிங் தான் நமக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருக்க விஷயம். படத்தை எந்த அளவுக்கு ஒரு வீட்டுக்குள்ளேயே 20 நாள் சொன்னாங்க, 20 நாளில் எந்த அளவுக்கு அழகாக எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் ஒரு ஆடியன்ஸாக சொல்கிறேன். இப்போ தான் நான் என்ன நடித்ததோடு அதுக்கப்புறம் வந்துட்டேன். எனக்கு சார் நிறைய விஷயங்கள் தெரியாது. நம்ம எவ்வளோ படம் பண்ணாலும் ஒரு ட்ரைலர் பார்க்கும்போது ஒரு ஃபீல் கிடைக்கும்ல, அந்த ஃபீல் இருக்குது. அது மியூசிக் டைரக்டர் கலக்கியிருக்காரு. ஏன்னா இந்த படத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டனே இந்த பேக்ரவுண்ட் மியூசிக் தான். ஏன்னா த்ரில், எங்கே பார்த்தாலும் த்ரில் இருக்கும். நீயா நானான் இருக்கும். அது பிரமாதமாக பண்ணியிருக்காரு, டவுட்டே கிடையாது. அப்படி ஷாம்னாலே எல்லாரும் ஃபேனு. இந்த படத்தில் சொல்லவே வேண்டாம். அவர் சின்ன படம் பெரிய படம்னு பார்க்காம பெஸ்ட்டாக வந்து பண்ணியிருக்காரு. அவருக்கு ஹேட்ஸ்அப். நெக்ஸ்ட்டு கேமராமேன் கலக்கியிருப்பார். ஒரு சின்ன இடத்துல உங்களுக்கு நான் ஒரு ப்ராடான ஒரு இடத்துல படம் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஒரு சின்ன இடத்துல ஒரு கேமராமேன் படம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா லைட்டிங்காக இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை அழகாக நேர்த்தியாக பண்ணியிருக்காரு. நான் அந்த ட்ரைலரில் பார்த்தேன். நான் எனக்கு எடுத்த சீன்ஸையும் பார்த்தேன். அவ்வளோ அழகாக எடுத்தாருக்கு. பெரிய விஷயம். அடுத்தது ப்ரொடியூசர் வந்து சொல்லி ஆகணும். பார்த்துங்களேன், எப்போவுமே ஒரு பொண்டாட்டியை ஒருத்தர் மதிக்கிறாருன்னா கண்டிப்பாக ஒரு நல்லவராக இருப்பார், ஒரு நல்ல படங்கள் எடுப்பார், அவர் நல்லா இருப்பார். அதுக்கு டவுட்டே இல்லை. ஏன்னா பொண்டாட்டியை மேலே உட்கார வச்சு அவர் கீழே உட்காந்துட்டு இருக்காரு. அடுத்தபடியாக சொல்ல போனேன்னா, கதையின் ஹீரோ கலையரசன். நான் சினிமா வர்றதுக்கு முன்னாடியிலேருந்து எனக்கு தெரியும். ஏன்னா ஒரு படத்தில் முகமுடின்னு ஒரு படம் பண்ணும்போது அதுக்கு முன்னாடி அவர் கிட்டத்தட்ட அந்த படத்துக்கு ஒரு 1.5 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். 1.5 வருஷம் கஷ்டப்பட்டுருப்பார். ஆனால் அந்த படத்தில் ஒரு சின்ன கேரக்டர் தான். அதுக்கப்புறம் அவரோட நடிப்பு விஷயங்கள் எல்லாமே எனக்கு தெரியாது. ஏதோ சும்மா அப்படியே ஹார்ட் ஒர்க் பண்ணுறாரு, ஓகே ஒரு கேரக்டரில் வருவார் அப்படின்னு. ஏன்னா நான் அப்போ நடிச்சுட்டு இருந்தேன் அப்போ நான். ஆனால் அவரோட சில படங்கள்லாம் பார்த்து நான் மிரண்டிருக்கேன். என்னடா சாதாரணமாக பார்க்கும்போது ஒன்றுமே தெரியாது, ஆனால் கலக்கியிருப்பாப்புல. உண்மையிலே ஒரு நடிகன் இன்னொரு நடிகனை வந்து பாராட்டுறதுக்கு ஒரு ஈஸி விஷயம் கிடையாது. நான் பொறாமப்பட்டிருக்கேன் நிறைய இடத்துல கலையரசனை பார்த்துட்டு. சில படங்கள் மொட்டை அடிச்சுட்டு ஒரு படம் பண்ணியிருப்பேன். கலைப்பில் டைலாக் பொசிஷனாக இருக்கட்டும், நடிக்கிறதா இருக்கட்டும், அந்த ஸ்பீடாக இருக்கட்டும், எல்லாமே கலக்கியிருப்பார்.
இட்ஸ் a குட் டேலண்டட் பர்சன். இது மாதிரி ஒரு ஹீரோஸ்லாம் நம்ம சினிமாவுக்கு தேவை. அதுதான் நடந்துட்டு இருக்கு. இந்த படம் ஒரு பெரிய லெவலில் அவருக்கு ஒரு எதிர்பார்ப்பை உண்டு பண்ணும். நான் நோ டவுட் அபவுட் தட். டெக்னீஷியன்ஸ் எல்லாமே, டைரக்டர் சொன்னார், சவுண்டே வராது எல்லாருக்கிட்டையும். அதாவது நிறைகுடம் எப்போவுமே தழும்பாது. அதுதான் டைரக்டர். நிறைகுடம் என்ன வேணுமோ ஒரு ஆர்டிஸ்ட் கிட்ட சும்மா மிரட்டி அது இது நிறைய டைரக்டர்ஸ் நிறைய பேரில் சும்மா மிரட்டி வாங்கிட்டு இருக்காங்க. வாட் இஸ் த யூஸ்? ஆர்டிஸ்ட் கிட்டேருந்து வேலை வாங்குறதுங்கிறது அமைதியாக என்ன வேணுமோ அதை அழகாக வாங்கணும். அதை அழகாக வாங்குறாரு. அப்போ தான் ஆர்டிஸ்ட்க்கு டென்ஷனே இருக்காது. பிரேம் சார் சொன்னார் பாருங்க, பிரேம் எப்பவுமே எல்லா ட்ரெண்டிங் மூவிலையும் இருப்பார், அவரும் இந்த ட்ரெண்டிங் மூவியில் இருக்காரு. அதனால் கண்டிப்பாக அது ஹிட் ஆகும், டவுட்டே கிடையாது. ஏன்னா பிரேம் ஒரு லக்கி சாம்னு சொல்லலாம் நிறைய படத்தில். சீரியஸாக இஸ் வெரி நைஸ் பர்சன். அவரும் பாருங்கள் இவ்வளோ படங்கள் பண்ணியிருக்காரு, ஒரு அலட்டிக்கவே மாட்டார். இட்ஸ் குட், நல்ல விஷயம், நல்லா வந்திருக்கு இந்த படம். எல்லாரும் கிட்டத்தட்ட எல்லாரையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இது மீறி என் கூட நடித்த அந்த நேரத்தில் இருந்தவங்களுக்கு எல்லாருக்கும், இந்த படத்துக்காக உழைச்ச எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். அகெயின் சொல்கிறேன், இந்த ப்ரொடியூசர் இஸ் வெரி குட் ப்ரொடியூசர், நிறைய படம் பண்ணுவார். கண்டிப்பாக இது உங்களுக்கு மட்டும் இல்லை, நம்ம மக்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விருந்தாக இருக்கும். நோ டவுட் அபவுட் தட். தேங்க்யூ ஆல். அடுத்ததாக நடிகர் அலெக்சாண்டர் அவர்களை பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் அலெக்ஸ். கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட இந்த வாய்ப்புக்காக நான் எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். அண்ட் ப்ரொடியூசர் சார், என்னோட ஃப்ரெண்ட் ஹரி இந்த வாய்ப்பை வந்து எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த என்னோட நண்பர் ஹரி, அவரும் ஒரு நடிகர். ஒரு நாள் ஃபோன் பண்ணி எனக்கு இந்த மாதிரி ஒரு டப்பிங் ரிலேட்டடாக, ஆக்டிங் ரிலேட்டடாக ஒரு கேரக்டர் ஒன்று பண்ணணும்னு எதிர்பார்க்குறாங்க, ஸோ நீங்கள் வந்து பாருங்கன்னு சொல்லிட்டு அவர் ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாரு. ஸோ நிறைய பேரை போல் நானும் ரொம்ப தாகமுள்ள ஒரு நடிகனாக வரணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு ரொம்ப லைக் ஏதாவது ஒரு வெறித்தனமாக ஏதாவது ஒன்று பண்ணணும்னு ஒரு அர்ஜ் இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் அதுக்கு யார் தீனி போடுறாங்கன்றத தேடல் இருந்துக்கிட்டே இருக்கும். அது எல்லா நடிகர்களும் வந்து ரிலேட் பண்ணிக்க முடியும்னு நினைக்கிறேன். ஒரு வகையான ஒரு கோவம், அக்ரெஷன், அதை அடக்கிக்க முடியலன்ற மாதிரி ஒரு ஃபீலிங். ஸோ அந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு ரொம்ப துல்லியமான ஒரு கேரக்டர் ஒன்று கொடுத்தாங்க. ஸோ சிவராஜ் சார், அவர் வந்து பணிவான ஒரு ஆள் அப்படின்றத நான் ஃபஸ்ட்டு பார்த்து ஒரு 15 நிமிஷத்தில் புரிஞ்சுக்கிட்டேன் அவர் எக்ஸ்பிளைன் பண்ண விதத்தில். ஸோ சார் அந்த கதை எனக்கு சொல்லி முடித்த அடுத்த நிமிஷமே வந்து ஓகே, இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கேரக்டர், இதில் முகம் வரப்போகிறது கிடையாது. ஸோ இது நான் இந்த மீட்டிங்கில் கூட வரட்டுமா வேண்டாமா, இந்த யார் இதை பண்ணியிருக்கான்னு தெரிய கூட தேவையில்லை அப்படின்ற மாதிரி கூட நான் அவர்கிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணேன். பட் ஹீ செட் இல்லை நீங்கள் பேசணும், ப்ளீஸ் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ தேங்க்ஸ் லாட் ஃபார் தர் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த படம் பார்க்கும்போது உண்மையாகவே இது ஒரு பாஸ் பை ஃபில்மாக இல்லாமல் இதுக்குள்ளே சில ஃபிலாசபிஸை சொல்லியிருக்காரு அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இந்த கேரக்டர் சேரில் உட்காந்து அந்த கேரக்டர்கிட்ட வந்து ஒரு சில மென்டாலிட்டியை உருவாக்கி கொடுத்தாரு. அந்த மென்டாலிட்டி மூலயமா அந்த ஆப்போசிட்டில் இருக்கிற 2 கேரக்டர்ஸ் கிட்ட கேட்குறது வந்து ஒரு மாதிரி எனக்கே குதர்க்கமாக குத்திக்கிட்டே இருந்தது உள்ளேருந்து. ஓ மை காட், ஆமாம் இல்லை நம்மளும் இப்படி பண்ணுறோமோ, நம்ம லைஃப்பில் வந்து எங்கே போகிறோன்னே தெரியாமல் போகிறோமோ, நம்ம வந்து ஃபேம்காக ஒரு வேலை இந்த மாதிரி பண்ணுறோமோ அப்படின்னு நானே என்னை ஒரு நிமிஷம் கேள்வி கேட்டுக்கிட்டேன். இல்லை ஆர்ட் தான், இல்லை ஃபேம்காக கிடையாது. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்குள்ள நிறைய இந்த எழுச்சியை உருவாக்குறதுக்கான சில தாட் ப்ராசஸ் இந்த ஃபிலிம் மூலயமா வரும்னு நினைக்கிறேன். ஒரு நல்ல சினிமா சொசைட்டிக்கு ஏதோ ஒரு சின்ன ஒரு டேக்அவே கொடுக்கணும். அந்த வகையில் கண்டிப்பாக இந்த படத்தில் ஒரு அங்கமாக இருக்கிறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். தேங்க்யூ. அண்ட் ப்ரொடியூசர் சார், மியூசிக் டைரக்டர் சார், நான் திரும்ப அந்த கைதின்ற ஒரு வார்த்தையில் வந்து அந்த ஒரு மியூசிக் தான் என் காதில் ஒழிச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ அதுலேருந்து ஐ அண்டர்ஸ்டுட் வாட் இஸ் அ பவர்ஃபுல் சென்ஸ் ஆஃப் மியூசிக்ன்றது. அண்ட் சார், உங்கள் ஆக்டிங்க்கு நான் ஆல்ரெடி ஃபேன். அண்ட் திஸ் டீம், ஹீரோயின் ரொம்ப நேச்சுரலாக நடிச்சிருக்கீங்க. எப்பவுமே ஹீரோயினாக நடிக்கிறவங்க டால்டப் ஆகிட்டாங்கன்னா அவங்ககிட்டேருந்து அவங்கள வந்து ஒரு மாதிரி டால் மாதிரி யூஸ் பண்ணிவிடுவாங்க. பட் நீங்கள் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. உங்கள் 2 பேர் கேரக்டர் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப நான் பண்ணது வந்து கொஞ்சம் ரியலாக தெரியுது. அண்ட் எவ்வளோ நீங்கள் ரியலாக நடிச்சிருந்தீங்கன்னா என்னோட அந்த கேரக்டர் பாஸ் பையில் அதுவும் நல்ல ஒரு வைப்ரண்ட்டாக தெரியுறதுன்றதுக்கு ஐ எம் ரியலி லக்கி டு கெட் குட் ஆக்டர்ஸ் லைக் யூ. அண்ட் ஆல் தி டீம், பிரவீன் சொல்லியே ஆகணும். அவர் சொல்லியிருந்தார் இல்லையா, அந்த பின் சீட்டில் இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தார். ஸோ நானும் அதில் ஒரு பாகம் தான். ஸோ ரொம்ப பின்னாடி இருந்து நானும் கஷ்டப்பட்டு இதையும் வந்து நான் ஒரு முன்னேற்ற பாதையாக தான் பார்த்துட்ருக்கேன். ஸோ தேங்க்ஸ் அ லாட் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் தேங்க்யூ. நன்றி.
ரொம்ப யூனிக்கான, ரொம்ப வெர்சடைலான எந்த ஜானரா இருந்தாலும் அவர் மியூசிக் நமக்கு தனியாக தெரியும். ஸோ தி கிரேட் சாம் சிஎஸ் அவர்களை பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இந்த படம் பண்ணுறதுக்கு 3 ரீசன் இருந்தது ஆக்சுவலி. இப்போ என்னுடைய ஃபிலிம் இதில் நான் பண்ணிகிட்டு இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா எல்லாருமே வளரணும்னு நினைப்பாங்க. ஆக்சுவலி என்னென்னா சில படங்கள் பண்ணணும், சில படங்கள் பண்ணக்கூடாதுன்னு இருக்குது. அது ஏன் பண்ணக்கூடாதுன்னா, இப்போ என்னை நான் வந்து ஒரு ஷோகேஸ் பண்ணணும், இல்லைனா என்னை பண்ணணும்னா கொஞ்சம் பெரிய படங்களாகவே பண்ணிகிட்டு இருக்கணும். சில இருக்குது, உங்களுக்கு தெரியும், இது தெரியாத ஒரு இது இல்லை. பட் அதை மீறி வந்து ஒரு சின்ன படம், நான் நிறைய படங்கள் பண்ணுறேன். சின்ன படம் பெரிய படம்னு இப்போல்லாம் உங்களுக்கு தெரியும் எதுவுமே இல்லை. கடந்த 2 வருஷமாக நமக்கு இங்கே ஜெயிச்ச படம், ஜெயிக்காத படம்னு மட்டும்தான் இருக்குது. ஒன்ஸ் ரிலீஸ் ஆகிறது வரைக்கும் தான் அது ஒரு பெரிய படமா சின்ன படமாங்கிறது இருக்கே தவிர, ரிலீஸ்க்கு அப்புறமா இப்போ லாஸ்ட் வீக்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ரிலீஸ் ஆனதில் மேக்ஸிமம் படங்கள் ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. அதில் எதுவுமே எனக்கு தெரிஞ்சு பெரிய படமாக இல்லை. இந்த பெரிய படம் நம்ம எதை வச்சு நம்ம ஒரு 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 அளவுகோல் வைக்கிறோன்னா, அதோட பட்ஜெட், அதில் நடிச்சிருக்கிறவங்க, அதோட டைரக்டர், டெக்னீஷியன்ஸ், இதை வச்சு தான். பட்டு கண்டென்ட்டை நம்பி மட்டுமே படம் எடுக்கிற ஒரு 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 இது மலையாளத்துலலாம் நிறைய படங்கள் அப்படி பண்ணுறாங்க, உங்களுக்கே தெரியும். ஸோ ஒரு சின்ன நாட் இருக்கும், ஒரு சின்ன ஒரு ஒரு எமோஷன் இருக்கும், இல்லைனா ஒரு சின்னதாக அந்த படம் ஹிட் ஆகிறதுக்கு ஏதோ ஒரு கிளைமேக்ஸில் ஒரு ரிவீலிங்கோ ஏதோ ஒன்று ஒரு சம்திங் இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட படங்கள் இப்போ ஹிட் ஆகுது அப்படிங்கும்போது, இந்த மாதிரி சின்ன படங்கள், நிறைய படங்கள் வந்து தைரியமாக ஒரு லைன் யோசிக்கிறாங்க, தைரியமாக அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அந்த வகையில் இந்த படம் நான் எடுக்கிறதுக்கு மெயின் ரீசன், கலை தான் எனக்கு ஃபஸ்ட் கால் பண்ணியிருந்தாரு. பண்ணிவிட்டு இதோட ஒரு லைன் சொன்னார், இதில் 2 பேர் நடிக்கிறாங்க. நான் ஆல்ரெடி இதுக்கு முன்னால் ஒரே ஒரு ஆள் நடித்த படம்லாம் பண்ணியிருக்கேன். ஒரே ஒருத்தர் மட்டும் தான் அந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க. அப்படியெல்லாம் பண்ணியிருக்கேன். பட் இதில் 2 பேர் அப்படிங்கும்போது 2 பேர் ஏன் நடிக்கிறாங்க, அப்போ 2 பேரை மட்டும் வச்சு படம் பண்ணும்போது போர் அடிக்காதா? அப்போ அவன் 2 பேருக்குமான கான்வர்சேஷன் என்னவா இருக்கும், என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டு போகும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு லைன் ஆக்சுவலி. ஏன்னா இப்போ நம்ம நார்மலாக இப்போ யூடியூப் வச்சுருக்கிறவங்களா இருக்கட்டும், இப்போ ஃபோன் வச்சுருக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா நார்மலாக இன்ஸ்டாகிராம்லையா இருக்கட்டும், இல்லை எதுலையாவது ஒரு 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 ஸ்டோரியோ, இல்லை ஒரு 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 வீடியோ, இல்லைனா ஒரு நார்மலான ஒரு ஃபோட்டோ போடுறதுக்கான பர்பஸே என்னென்னா, முதல்ல பார்த்தீங்கன்னா மேடை கிடைக்காது. இப்போ ஒருத்தவங்க பாடுறதுக்கோ, இல்லை வந்து தன்னோட திறமையை காமிக்கிறதுக்கோ, அட்லீஸ்ட் தான் யாருன்னு காமிக்கிறதுக்கே இங்கே எல்லாருக்குமே ஒரு மேடை தேவைப்படும் போது அது சோஷியல் மீடியா பயங்கரமாக ஆக்குப்பை பண்ணுறச்சு லாஸ்ட் ஒரு 7-8 இயர்ஸாக. ஸோ ஏதாச்சும் ஒரு கண்டென்ட் போடணுங்கிறது, அதுக்கு பின்னால் வந்து மணி மோட்டிவ் கிடையாது. ஃபஸ்ட்டில் ஃபேம் தான், நம்மளை எல்லாருக்கும் தெரியணும், 4 பேர் நம்மளை லைக் பண்ணணும், நம்மளை வந்து என்ன சொல்கிறது, அது விரும்புகிறாங்க. அது வந்து ஒரு ஒரு போலித்தனமானது தான். ஆனால் ஒரிஜினலாக அவங்க அப்படி இருப்பாங்களான்னு தெரியாது. ஒரிஜினலாக அவங்க அப்படி ரியல் கேரக்டராக இருப்பாங்களான்னு நமக்கு தெரியாது. ஆனால் ஒரு மறைமுகமாக ஒரு போலித்தனமான ஒரு போஸ்ட்டில் நம்ம லைக் எதிர்பார்ப்போம். ஸோ இது கொஞ்சம் கொஞ்சமாக மாறி இப்போ எப்படி வந்து நிற்கிதுன்னா, எப்படி பண்ணலாம், என்ன பண்ணால் லைக் அதிகமாக வருங்கிறதுக்காக தன்னுடைய என்ன சொல்கிறது, அவங்க ரியலாக இல்லாமல் கொஞ்சம் ஃபேக்காக ஃபீல் பண்ணி எல்லாமே பண்ணுறாங்க. அது மீடியாவுக்கு அப்புறமா லேட்டராக தான் வருது. நம்ம போடுற ஒரு வீடியோ நிறைய பேர் பார்க்கணுங்கிற ஆசை, அப்படி பார்க்க வைக்கணும்னா என்ன பண்ணணுங்கிறத, இப்படி எல்லாமே அது பிஸ்னஸ் ஆகுது. அதுக்கப்புறம் காசு கொடுத்தா அதுக்கப்புறம் நிறைய பேர் இது அப்படின்னு ஒன்று பிஸ்னஸ் ஆகுது. ஸோ மனுஷ மைண்டு ஒரு பணத்தை நோக்கி போகுது, ஃபேமை நோக்கி போகுதுங்கிற ஒரு கான்செப்ட்டு. அதில் ஒரு 2 பேர் ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்களுக்கு நடுவில் அந்த ஒரு எமோஷனும் அந்த ஒரு கோவமும் எப்படி வந்து அவங்கள வேறு மாதிரி மாற்றுதுங்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட் இந்த படம். ஸோ எனக்கு ரொம்ப ரியலாக தோணுச்சு, ப்ரெசென்ட்டில் நடக்கிற ஒரு விஷயமா தோணுச்சு. அதனால இந்த படம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஆசை. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, நமக்குமே இப்போ ஒரு மியூசிக் பண்ணுறதுக்குங்கிறது பார்த்தீங்கன்னா, சும்மா வெறுமனே ஒரு 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 இன்ட்ரோ, ஒரு ஹீரோவோட இன்ட்ரோ, ஒரு ஃபைட்டு, இப்படியெல்லாம் பண்ணுறத விட ஒரு ஒரு 2 பேருக்கு மனசுக்குள்ளே இருக்கிற எமோஷன்ஸ் பட் காமிச்சிக்கிற மாட்டாங்க வெளியில். எனக்கு கோவமாக இருந்தால் நான் கோவமாக இருக்கேன்னு உள்ளே தெரியும், ஆடியன்ஸுக்கு தெரியும். ஆனால் அதை வந்து சிரிச்சுக்கிட்டே பேசுவாங்க. பட் அந்த கோவத்தை மியூசிக்கில் காமிக்கணும்னு இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு சீன்ஸ் எல்லாம் இந்த படத்தில் நிறைய இருந்ததுனால இந்த படம் பண்ணணும்னு ஆசை. இது வந்து ரீசன் ஒன்று. 2வது ரீசன் வந்து இதோட டைரக்டர் ஆக்சுவலி அவர் யாருன்னு கேட்கும்போது, அவர் இதான் ஃபஸ்ட்டு படம். எப்பயுமே நம்ம ஃபஸ்ட்டு படம் பண்ணுறவங்க வந்து எப்படி பண்ணுவாங்கன்னு ஒரு டவுட் நமக்கு இருந்துகிட்டே இருக்கும். அது அப்புறம் மெயினாக அவர் என்னென்னா, அவர் வந்து இதுக்கு முன்னால் அவர் வந்து போலீஸில் இருந்தாராம். அதுலேருந்து ரிசைன் பண்ணிட்டு தான் இந்த படம் பண்ணேன் அப்படின்னு சொன்னார். ஸோ ஓகே, எல்லாருமே ஐடிலேருந்து வருவாங்க. ஸோ இப்படி வரும்போது அவர் வந்து ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்து ரிசைன் பண்ணிட்டு படம் பண்ணுறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக வராரு. அப்படிங்கும்போது அவருடைய அந்த ஒரு தாகம் படத்து மேலே இருந்தது. ஸோ அப்போ ஏதோ ஒன்று பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. அப்புறம் இதோட ப்ரொடியூசர் அவர் இதில் ரொம்ப இன்வால்மெண்ட் அவரும் கலையுமே என்னென்னா, இந்த படம் வந்து அவங்க வந்து எப்படியாச்சும் நம்ம இதில் வரணும் அப்படிங்கிறதுல ஆசைப்பட்டாங்க. நம்மளுமே வந்து ஒரு பில்டப்பு, நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படிலாம் இல்லை, கண்டென்ட் நல்லா இருந்தால் படம் பண்ணுவோம். பட் ஏதோ வகையில் நமக்கு என்ன ஆகுனா, எல்லா படமுமே பார்த்திங்கன்னா, ஒரு தடவைலாம் ஒரு மதுரையிலேருந்து ஒரு கால் வந்தது ஆக்சுவலி.
என்ன ஆகுன்னா அவங்க ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு படம் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப வித்தியாசமான படம் பண்ணுறோம்பாங்க. எல்லாருமே முதல்ல சொல்லக்கூடிய பயங்கர வித்தியாசமான படம் அப்படின்னோடனே சரி ஓகே நம்ம கேட்கலாம். என் நம்பர் எப்படியோ வாங்கி கடைசியில் அவர் என்ன சொன்னார், இந்த படத்தில் மொத்தமே 3 பேர் தான் சார் அப்படின்னாரு. நான் சரி 3 பேர் நடிக்கிறாங்க போலன்னு நினச்சேன். அதில் என்னென்னா அவரே தான் நடிக்கிறார், அவர் தான் டைரக்டர், அவர் தான் எடிட்டர், எல்லாமே. அப்புறம் கேமரா யாருங்கன்னா அவர் என் ஃப்ரெண்டு சார், அவர் எடுப்பார் அப்படின்னாரு. சரி எவ்வளோ பட்ஜெட் வச்சிருக்கேன்னா இப்போ தான் லோன் அப்ளை பண்ணியிருக்கேன் சார். நான் லோன் அப்ளை பண்ணி எப்படி எடுப்பீங்கன்னு கேட்டால் அவரோட பட்ஜெட்டே ஒரு 2 lakhs அந்த மாதிரி ஏதோ படம் எடுக்கிறேன், நீங்கள் மியூசிக் வந்துட்டிங்கன்னா சூப்பராக நம்மளாம் சேர்ந்து பண்ணிடலான்னாரு. ஸோ இது நீங்கள் நம்ப மாட்டீங்க, இது நான் ஏதோ இதுக்காக சொல்லலை. நான் இப்போ அவங்கக்கிட்ட என்ன சொன்னேன்னா, சார் நான் ரொம்ப பிஸியாக இருக்கிறேன், உங்கள் கான்செப்ட் நல்லா இருக்குது, எடுக்க முடியாது. ஏன்னா இந்த மாதிரி வரும்போது இது அடுத்த கால் வந்து ஒரே இதே மாதிரி ஒருத்தவங்க சொல்லும் போது எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். இதே மாதிரி இன்னொருத்தவங்க என்னடா இது பைத்தியக்காரத்தனமாக இருக்கு என்ன. ஸோ எல்லா படத்தோட அணுகுமுறையும் நம்ம இப்படி தான் இருக்கும். ஆனால் எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு நினச்ச படம் இது. 2 பேர் நடிக்கிறாங்களா, அப்போ எப்படி இருக்கும் அப்படின்னு. அதுக்கப்புறம் கதை கேட்க ஆரம்பித்தோம். கதை கேட்டாச்சுன்னா இது வந்து ஆக்சுவலி ஒரு பெரிய படம். இது வந்து நீங்கள் ஃபினான்ஷியலாக ஒரு பட்ஜெட்டாக வேணால் சின்ன படமாக இருக்கலாம், பட்டு கண்டென்ட்டாக இது வந்து கன்ஃபார்மாக இது ஒரு பெரிய படம். அப்புறம் படம் நல்லா இருந்தால் கன்ஃபார்மாக ஓடும் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் எல்லாருமே சாட்சி. ஏன்னா ஒரு படம் ஆனாலும் இப்போ இந்த படம் ஓடுது, இது நல்லா இருக்குதுங்கிறத நீங்கள் சொன்னால் மட்டும்தான் தெரியும். மற்றபடி இந்த படம் கண்டென்ட்டாக எனக்கு வந்து மிகப்பெரிய நம்பிக்கை இருக்குது. இதோட லைன், இந்த எமோஷன்ஸ் கூட விளையாடுற ஒரு விளையாட்டு. ரீசெண்ட் டைமிங்கில் நிறையா எமோஷன் கூட கேம் விளையாண்டு அதில் வரக்கூடிய பிரச்சனைகள் வச்சு நிறைய வெப் சீரிஸ் வந்திருக்கு, நிறையா படங்கள் கூட வந்திருக்கு. பட் இந்த படம் அந்த பேட்டர்னில் இல்லாமல் நம்ம ரியலாக நம்ம நேரில் பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒருத்தங்க, நம்ம பக்கத்து வீட்டில் பார்க்குற ஒருத்தங்க 2 பேருக்குமான ஒரு எமோஷனில் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு படம். ஸோ கன்ஃபார்மாக இந்த படம் பெரிய லெவல் ரீச் ஆகுங்கிற நம்பிக்கை இருக்குது. அதுக்கான எல்லா ஒரு குவாலிட்டியும் இந்த படத்துக்கு இருக்குது. இதில் பண்ண டெக்னீஷியன்ஸ், கேமராமேனாக இருக்கட்டும், எல்லாமே நல்லா பண்ணியிருக்கிறாங்க. பிரேம் சார், ரவி சார், இவங்க எல்லாமே ஆக்சுவலி ரொம்ப சின்ன ரொம்ப இல்லை இதில் என்ன சொல்கிறது, மினிமமாக ஒரு 5-6 பேர் தான் நடிச்சிருப்பாங்க. பட் சீன்ஸ் எல்லாமே உங்களை ரொம்ப கனெக்ட் பண்ணி என்ன சொல்கிறது, கொஞ்சம் கூட போர் அடிக்காமல் அப்படியே போயிட்டுருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். எல்லாருமே அவ்வளோ அழகாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஏன்னா பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த படத்துக்கு. இந்த படம் சின்னதாக இப்படி ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக போய் ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப இன்டென்ஸாக இருக்கும் ஒரு போக போக. ஸோ இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணது ரொம்ப சந்தோஷம். என்னுடைய வரிசையில் நான் பண்ணிகிட்டு இருக்கிற வரிசையில் ட்ரெண்டிங் அப்படிங்கிற ஒரு படமும் சரி ஓகே சாம் கொஞ்சம் பண்ணிகிட்டு இருக்கிறாப்புல, ஏதோ நல்லா பண்ணிகிட்ருக்கார் அப்படிங்கிற ஒரு இதில் தான் இருக்கும். எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது இந்த படம். என்னோடய மியூசிக்கில் ஆக்சுவலி சாங்காக இருக்கட்டும், இல்லை பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருக்கட்டும். பட் நீங்கள் இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். இந்த படம் பெரிய வெற்றி அடைய எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். நான் கடவுளை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ சார். ட்ரெய்லர் பார்த்தப்பவே உங்களோட யதார்த்தமான நடிப்பு வந்து நம்ம எல்லாரையுமே கவர்ந்திருக்கும்னு நினைக்கிறேன். எஸ், த மோஸ்ட் பிரிட்டியஸ்ட் அண்ட் கார்ஜியஸ் பிரியாலயா அவர்களை பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். ட்ரெண்டிங் ஜூலை 18th படம் ரிலீஸ் ஆகுது. கடவுளுக்கு நன்றி, கடவுளுக்கு மேலான அப்பா அம்மாவுக்கு நன்றி, என்னோடய ஃபேமிலி அண்ட் யூபிடி ஃபேமிலி எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் பெரிய பெரிய நன்றிகள். தேங்க்யூ ப்ரெஸ் அண்ட் மீடியா ஃபார் ஸ்பெண்டிங் யோர் வேல்யூபிள் டைம் அண்ட் கவரேஜ். எங்களுக்காக உங்கள் நேரத்தை எல்லாம் ஒதுக்கி இங்கே வந்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய பெரிய பெரிய நன்றிகள். அண்ட் ப்ரொடியூசர்ஸ் ஆனந்த் சார் அண்ட் மீனாட்சி மேம் நான் மீட் பண்ண ஒன் ஆஃப் த போல்டஸ்ட் விமன். நம்மளோட குட்டி குட்டி கான்வர்சேஷனில் கூட தில் பி ஹெல் அ லாட் ஆஃப் லேர்னிங் மேம். யூஆர் ட்ரூலி இன்ஸ்பைரிங். தேங்க்யூ சார் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ ட்ரெண்டிங் ஒரு ஆடிஷன் கால், 2 கஷ்டமான சீன்ஸ். இதை நம்ம கிளியர் பண்ணிட்டோம், நம்ம இந்த படம் பண்ணுறோம் அப்படின்ற சந்தோஷத்தை விட பதட்டமும் பயமும் தான் நிறையா இருந்துச்சுன்னு சொல்லலாம். 2 நாள் தூக்கம் இல்லை. 2 விஷயம். ஒன்று, நிறைய ஆக்டிங் ஸ்பேஸ் இருக்கிற சென்சிபிளான ஒரு ஸ்கிரிப்ட். நம்ம ஃபுல் 2 hours ஃப்ரேமில் இருக்கிறோம், அதை ஹோல்டு பண்ணணும். அண்ட் 2வது விஷயம், படத்தோட ஹீரோ ரொம்ப கஷ்டம். வரேன் சார், அதுக்கு நான் வரேன். அப்புறம் தான் புரிஞ்சுது, ஓகே இந்த மாதிரி ஒரு ஆக்டிங் ஸ்கோப் இருக்கிற ஒரு ஸ்கிரிப்ட் கிடைக்கிறது ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு எவ்வளோ பெரிய பிளெஸ்ஸிங். இது எனக்கு ரொம்ப பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு. ஸோ நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணோம், நிறைய பெஸ்ட் எஃபர்ட் போட்டோம். 25 days ஆஃப் கண்டினியூஸ் எக்ஸ்டென்சிவ், எக்ஸாஸ்டிங், டயரிங், ஹாப்பி, ஒரு இமோஷ்னல் ரோலர் கோஸ்டர் தான் வந்து ட்ரெண்டிங் வில் ஆல்வேஸ் ஸ்டே க்ளோஸ் டு மை ஹார்ட். அண்ட் இந்த படம் எனக்கு என்னோடய கெரியரில் ரொம்ப ஒரு முக்கியமான படமாக இருக்கும்னு நான் ஸ்ட்ராங்காக நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் சிவா சார். சிவா சாரோட ரைட்டிங் வந்து ஒரு
பெரிய லெவலில் இந்த படத்தில் பேசப்படும். தேங்க்ஸ் ஃபார் பிலீவிங் இன் மீ சார். தேங்க்ஸ் ஃபார் காஸ்டிங் மீ அஸ் மீரா இன் ட்ரெண்டிங். ட்ரெண்டிங் இஸ் லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் லேர்னிங் ஃபார் மீ. தேங்க்யூ வெரி மச் சார். அண்ட் ரெண்டாவது ரீசன், நான் சொன்ன மாதிரி படத்தோட ஹீரோ, அவர் பேர்லேயே தெரியும் உங்களுக்கு, கலை அரசன், தி கிங் ஆஃப் ஆர்ட். ஸோ அவர் படங்களில் அவர் கேரக்டர் மூலமாக அவர் க்ரியேட் பண்ண இம்பேக்ட் எவ்வளோ பெருசு அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இட் இஸ் நாட் அ ஜோக் டு பேர் அப் வித் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ஆக்டர்ஸ் ஆஃப் இந்தியன் சினிமா, கலை சார் மாதிரி. தேங்க்யூ ஸோ மச் சார். யூ ஆர் வெரி ஃப்ரெண்ட்லி அண்ட் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. கொஞ்சம் கூட அந்த ஆட்டிடியூடே இல்லாமல் ரொம்ப ஈக்குவலாக யதார்த்தமாக எல்லாரையும் ட்ரீட் பண்ணிவிட்டு செட்டில். தேங்க்ஸ் சார். இட்ஸ் லாட் ஆஃப் லேர்னிங் ஃபார் மீ. என் கலை சாரோட சேர்ந்து இன்னும் நிறைய ஆக்டர்ஸ் லைக் பெசன்ட் ரவி சார், பிரேம் சார்லாம் என்னோடய ஃபேவரட் ஆக்டர்ஸ். நம்ம அவங்க படங்கள் பார்த்து தான் வளர்ந்துருப்போம். ஸோ அவங்களோடலாம் வந்து ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணுறதுங்கிறது வந்து இட்ஸ் ட்ரூலி பிளெஸ்ஸிங் சார். தேங்க்யூ வெரி மச். அண்ட் தேங்க்ஸ் வித்யா மேம், அம்மா கேரக்டர் பண்ணாங்க. அண்ட் அலெக்ஸ் சார் வந்து அவர் சொன்னார், இன்றைக்கி நான் வரணுமா வேணாமானே யோசித்தேன் அப்படின்னு. நீங்கள் இல்லைன்னா அந்த படமே இல்லை சார், அதுதான் உண்மை. லைக் த வெரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் ட்ரெண்டிங். சச் அ போல்ட் அண்ட் பயங்கரமான ஒரு வாய்ஸ். நான் உங்கள் வாய்ஸ்க்கு நான் ஆல்ரெடி ஃபேன் ஆகிட்டேன். தேங்க்யூ டிஓபி பிரவீன் சார். வெரி பியூட்டிஃபுல் ஃப்ரேம்ஸ், ரொம்ப ஃப்ரெஷ். இட் டேக்ஸ் அ லாட் ஆஃப் எக்ஸ்பர்டீஸ் டு மேக் இட் லுக் ஈஸி அப்படின்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக ரொம்ப சூப்பர் அண்ட் வெரி கிளாஸி அவுட் பார்க்குறப்போ. தேங்க்யூ பிரவீன் சார். அண்ட் நாகூரன் எடிட்டர் சார், ஐ நோ இட்ஸ் நாட் அ ஈஸி ஜாப் த்ரில்லர் படத்தோட எடிட்டிங் பண்ணுறது. தேங்க்யூ சார். அந்த ஹோல் ஆஃப் டைரக்ஷன் டீம் ரொம்ப ஃப்ரெண்ட்லி. விஜய்ஜி இஸ் லைக் மோர் ஆஃப் மை ஃப்ரெண்ட் ரைட் நவ். அருண் சார், தினேஷ்ஜி, எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இல்லைனா அவ்வளோ யூனோ சென்சிபிளான ஒரு இன்டென்ஸான சீன்ஸ் எல்லாம் உங்கள் சப்போர்ட் இல்லைனா பண்ணியிருக்கவே முடியாது. தேங்க்யூ வெரி மச். அண்ட் பிரியா கலை, தேங்க்ஸ் ஃபார் தி பியூட்டிஃபுல் அவுட்ஃபிட்ஸ். ஒரு ஃப்ரேம்லேயும் ரொம்ப டிஃப்ரெண்ட் அண்ட் த சென்ஸ் that you have got towards outfits, colors, எல்லாமே it is very inspiring. Thank you Priya. And Shrikant sir, you're such a sweetheart. You're like a sport and ஒரு pillar இது இந்த அளவுக்கு வந்ததுக்கு நான் நினைக்கிறேன். Thank you so much Sri sir. And thanks Sam for joining us. உங்கள் வித் மியூசிக் இந்த படத்தை பார்க்குறப்போ பயங்கரமாக இது ஸ்கிரிப்டை எலிவேட் பண்ணியிருக்கு. அண்ட் எண்ணிலே நான் சொன்ன மாதிரி ரொம்ப அடிக்டிவ் ட்ராக். படத்தோட ஓவரால் விஷயமே வந்து ரொம்ப பியூட்டிஃபுல் ஆகிடுச்சு வித் யோர் மியூசிக். தேங்க்யூ சாம். அண்ட் என்னோட மேனேஜர் அண்ட் த பிஆர்ஓ சதீஷ், தேங்க்யூ ஸோ மச் சதீஷ். யுவர் பிகஸ்ட் சப்போர்ட் சிஸ்டம் ஃபார் மீ ஆல்வேஸ். ஸோ படம் ட்ரெண்டிங். இட் இஸ் அபவுட் த விளாகர், ஒரு விளாகிங் கப்பிள் பற்றின ஒரு படம். ஸோ கண்டிப்பாக தியேட்டரில் பாருங்கள். எட்ஜ் ஆஃப் த சீட்டில் உட்கார வைக்கிற ஒரு த்ரில்லர் படம். இட் வில் பி வெரி இன்ட்ரெஸ்டிங். சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுற எல்லாருக்குமே இந்த படம் வந்து கனெக்ட் ஆகும். எல்லாருக்கும் இந்த படம் கண்டிப்பாக பிடிக்கும். பாருங்கள், முடிஞ்சால் ஃபேமிலியோடு போய் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். நன்றி. இப்போ நான் கூப்பிட போகிறவங்களை வந்து கேப்டன் ஆஃப் த ஷிப்னு சொல்லுவாங்க. தேங்க்யூ சார். ஸோ இவரை பற்றி எல்லாருமே நிறையா சொல்லிட்டாங்க. பட் நடிகை பிரியாலயா அவர்கள் சொன்னது வந்து நல்லா இருந்தது. கிங் ஆஃப் ஆர்ட்ஸ் இல்லையா, கலையரசன் அவர்களை பேச அழைக்கிறேன். ஹாய் ஆல், எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நன்றி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்திருக்க பிரசன்ட் மீடியா எல்லாருக்கும் நன்றி. ட்ரெண்டிங் சூப்பரான ஒரு படம், கண்டிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும். என் கெரியரில் ரொம்ப முக்கியமான ஒரு படமாக இருக்கும். நான் லீடாக இது மாதிரியும் படங்கள் நடிச்சிருக்கேன். சிலது ஓடி இருக்குது, சிலது ஃப்ளாப் ஆகிருக்கு. அதே மாதிரி இது வந்து கண்டிப்பாக இந்த படம் ஹிட் ஆகக்கூடிய ஒரு கண்டென்ட்டாக கண்டிப்பாக இருக்கும். சீக்கா ரொம்ப ஃப்ராங்காகவே சொல்லிட்டேன் ஒரு நாள். ஆமாம், சும்மா ஆனந்தண்ணா அவர் பேர் நாங்கள் 6 PM ஆனந்த் தான் கூப்பிடுவோம், எங்கள் அண்ணன் செல்லம்மா. அது மாதிரி ஆனந்தண்ணா ஒரு நாள் சும்மா ரொம்ப நாளாகவே நாங்கள் கிரிக்கெட் ஆடிட்டே இருந்தோம். அப்போ ஆனந்தண்ணா படம் பண்ணுன்னு சொல்லிட்டு அவருக்கு சினிமா மேலே பயங்கரமான ஒரு லவ் சொல்லிட்டே இருந்தாலும் இப்போ சும்மா ரொம்ப கேஷுவலாக ஒரு கான்வர்சேஷன் ஆரம்பித்தா அது அப்படியே சரி ஓகே நான் கண்டிப்பாக பண்ணலான்னா அப்படின்னு சொல்லிட்டு இந்த படம் முடிவு எடுத்தோம். பட் ஆனால் இனிஷியலாக நாங்கள் வந்து வேறு ஒரு படம் தான் பண்ணுறதா இருந்தது. அது போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அண்ணா வந்து இல்லை காம்பேக்டாக டக்குன்னு சின்னதாக ஒன்று பண்ணலாம் கலை அப்படின்னாரு. அப்போ தான் சரி ஓகேண்ணா நீ ஃபஸ்ட்டு எனக்கு ஃபஸ்ட்டு யோசிச்சு என்ன நான் மாற்றிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு உடனே சரி நீ கதை அனுப்புங்கண்ணா, கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த கதையை கேட்டேன். உண்மையாகவே பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ரொம்ப சூப்பரான ஒரு கதையாக இருந்தது. மெயின்லி பயங்கர பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாகவும் இருந்தது. அதே மாதிரி சொல்லப்பட வேண்டிய ஒரு கதையாகவும் தோணுச்சு. அதுக்காக நான் கண்டிப்பாக உடனே பண்ணலாம் அப்படின்னேன். அப்புறம் சிவா ப்ரோ மீட் பண்ண, அதான் சிவராஜை மீட் பண்ண. நான் அவரு செல்லமாக நாங்கள் நோலன் அப்படின்னு கூப்பிடுவோம். என்னென்னா வந்து அவர் போலீஸாக இருந்துட்டு வந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கான ஒரு
சின்ன சிம்டம்ஸ் கூட தெரியாது. பேசுகிறதே ரொம்ப காதுகிட்ட வந்து இது இப்படி நடிச்சிருங்க அப்படின்னாரு. ரொம்ப சூப்பராக டைரக்ட் பண்ணார். என்னென்னா 2 கேரக்டர்ஸ், அதுக்கப்புறம் பிரேம் அண்ணா, பெசன்ட் ரவி அண்ணா, இது மாதிரி அதுக்கப்புறம் வித்யான்னு சொல்லிட்டு இன்னொரு மேம் நடிச்சிருந்தாங்க. சும்மா ரொம்ப கம்மியான ஆர்டிஸ்ட்டு, பட் ஆனால் ஒரு படம் ஃபுல்லாக 2 hours நம்ம உட்கார வைக்கணும்னா அது வந்து அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. ஒரு வீட்டுக்குள்ளேயே ஒரு கதை நம்ம இந்த மாதிரி காஸ்ட்ரோஃபோபிக்காக ஃபீல் ஆகலாம், இல்லைனா வந்து ஒரே மூஞ்சியில் பார்க்கறதுக்கு போர் அடிக்கலாம். பயங்கரமாக நடிக்கணும், அது வந்து இந்த எமோஷன்ஸை ஹோல்ட் பண்ணணும். அப்படின்னும் போது ஃபீமேல் லீடுக்கு வந்து ரொம்ப நாளாக தேடிட்டே இருந்தார் சிவா. அப்போ வந்து பிரியாவை ஆடிஷன், நிறைய பேர் ஆடிஷன் பண்ணாங்க. அப்போ பிரியா ஆடிஷன் பண்ணாங்க. உண்மையாகவே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. பிரியா, உண்மையாகவே நீங்கள் ரொம்ப அதிகமாக சொல்லிட்டீங்க என்னை பற்றி, அவ்வளோ ஒர்த்து இல்லை நம்ம. பட் ஆனால் உண்மையாக நீங்கள் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தீங்க, ரொம்ப நல்லா இருந்தது. இதில் மெயினாக நான் வந்து ரொம்ப முக்கியமாக சொல்ல வேண்டியது சாம் தான். ஏன்னா வந்து இப்போ 2 பேர் ஒரு படத்தில் நடிக்கும்போது இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு பெரிய யோசனை இருக்கும். நம்ம என்ன நம்மளை பொறுத்தவரைக்கும் நம்ம பயங்கரமாக நடிச்சா மாதிரி இருக்கும், எல்லாமே இருக்கும். பட் அப்படி இல்லை, நம்ம வந்து இப்போ மியூசிக், கேமரா, அதில் நம்ம வைக்க போகிற எல்லாமே சேர்ந்து தான் ஒரு மேஜிக் கிரியேட் ஆகும் நான் நினைக்கிறேன். நான் வந்து எப்போவுமே டைரக்டர்ஸ் தான் காட் அப்படின்னு நம்புகிறேன் நான் சினிமாவில். ஸோ அதை நம்பி காசு போடுறவங்க அடுத்த ப்ரொடியூசர். அதுக்கப்புறம் நம்ம இந்த டெக்னீஷியன்லாம் சேர்ந்து வரும்போது ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு டூலாக அவங்க சொல்லப்பட்ட வேலையை ரொம்ப கரெக்டாக செஞ்சாங்கன்னா அது ரொம்ப அழகாக கன்வே ஆகும். ரொம்ப சிம்பிளான ரொம்ப நார்மலாக ஒரு சீனாக இருக்கும். பட் இது எல்லாமே ரொம்ப அமைஞ்சதுன்னா அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக மக்கள் வந்து ரொம்ப க்ளோஸாக அந்த அந்த சீனையும் அந்த நடிகரையும் பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. அவங்கள அறியாமல் விசில் அடிக்கிற அளவுக்கு ஒரு மொமெண்ட் கிரியேட் ஆகலாம். ஸோ அதுக்கு நான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. சாம் நீங்கள் வரீங்கன்னொடனே நான் பயங்கர ஹாப்பி ஆகிட்டேன். ஏன்னா எனக்கு சாம் தான் கண்டிப்பாக இது பண்ணணும். நான் ஏன்னா இப்போ நம்ம நடிக்கிறோம், அது வந்து மியூசிக் வந்து எலிவேட் ஆனால் மட்டும் தான் இது ஒர்க் ஆகும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதுக்காக சாமை நாங்கள் கேட்ட உடனே அவர் வந்து சொன்ன மாதிரி ரொம்ப பிஸியாக இருந்தார். அந்த பிஸி டைமில் இதை ஒத்துக்கிட்டு பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சாம், தேங்க்யூ ஸோ மச். அதே மாதிரி பிரவீன், தேங்க்ஸ்டா, தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா பிரவீன்மே அது வந்து ஒரு கேமராமேன், நான் வந்துட்டேன், நான் என்னோட வேலையை நான் வந்து லைட் செட் பண்ணி நான் வந்து ஒரு பண்ணிட்டு போகிறேன் அப்படி இல்லாமல் இந்த ஸ்கிரிப்டில் இன்வால்வ் ஆகிட்டு டெய்லி கூட உட்காந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், என்ன ஒர்க் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு அவ்வளோ க்ளீனாக அவ்வளோ சூப்பராக வந்து டெய்லி ஒரு பார்ட் ஆஃப் த ப்ரொடக்ஷன் மாதிரி ஒர்க் பண்ணி அவரோட சொந்த படம் மாதிரி ஒர்க் பண்ணார். தேங்க்யூ பிரவீன், மீன்ஸ் அ லாட். அதுக்கப்புறம் நிறைய சொல்லணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். ரொம்ப நன்றி. அப்புறம் ப்ரோ நீங்கள் தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் நடித்ததுக்கு. அலெக்ஸ் ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா டார்லிங் உட்காருங்க ப்ளீஸ். ஏன்னா அவர் வந்து பேசும்போது அப்படியே நம்மளுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி நம்மளை பார்த்த ஒரு ஃபீலிங் இருந்தது. ஏன்னா அலெக்ஸ் நீங்கள் ஏன்னா இப்போ ஒரு படத்தில் நடிக்கும்போது அதிகபட்சம் நமக்கு சந்தோஷம் என்ன இருக்குன்னா, நாளைக்கு அதை யாராவது ஒருத்தர் பார்த்துட்டு நல்லா நடிச்சிருந்தீங்க, அப்படி இல்லைனா அட்லீஸ்ட் மச்சவன் அந்த படத்தில் பார்த்தேன்டான்னு சொல்கிறதே ஒரு மிகப்பெரிய ஒரு ஐயை கொடுக்கும், பயங்கர சந்தோஷத்தை கொடுக்கும். அந்த மாதிரி நான் பல படங்களை பார்த்து ஏங்கியிருக்கேன். நான் சில படங்கள் நடிச்சு டப்பிங்லாம் பண்ணிட்டு வந்துடும், ஆனால் தேட்டருக்கு போகும் படத்தில் நான் இருக்க மாட்டேன். அப்போ ரொம்ப அப்செட் ஆகிடும். நான் நிறைய சொல்லிட்டே இருப்பேன், நான் நிறைய படத்தில் செகண்ட் ஹீரோ நடிச்சிருக்கேன் தெரியுமா அப்படின்னு. 2 செகண்ட் 3 செகண்ட் தாங்க வருவேன், செகண்ட் ஹீரோ நிறைய படத்தில் நடிச்சிருக்கேன்னு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் முகம் இந்த படத்தில் உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் வந்து ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கீங்க, அது கண்டிப்பாக ஹேட்ஸ் ஆஃப், நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக நீங்கள் பெரிய பெரிய இடங்களுக்கு போவீங்க, நிறைய படங்கள் பண்ணுவீங்க. ஏன்னா ஒரு மாஸ்க் பின்னாடி ஒரு கேரக்டர் பண்ணுறீங்க, அதுக்காக வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தது ரொம்ப நன்றி. யாராக இருந்தாலும் யோசிப்பாங்க நம்ம இதை பண்ணுமானா, அப்படி நீங்கள் பண்ணதுக்காக ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் நம்ம படத்தை வந்து மியூசிக் சாரிகாமா வாங்கியிருக்காங்க. தேங்க்யூ சாரிகாமா, ரொம்ப ரொம்ப நன்றி. இது மாதிரி அவங்க பெரிய பெரிய படங்கள் பண்ணுறாங்க, இந்த மாதிரி சின்ன படங்களே சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி. தென் 5 ஸ்டார் செந்தில் சார், அவர் மென்ஷன் பண்ணி ஆகணும், ஒரு சில சந்தர்ப்ப காரணங்களால் வர முடியல. 5 ஸ்டார் செந்தில் சார் தான் படத்தை ரிலீஸ் பண்ணுறாரு. ஈவன் சாருமே பார்த்தீங்கன்னா சார் கூட அரவிந்தன் என் க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருக்கான். அவரும் எல்லா பெரிய படம் ரீசெண்டாக இப்போ வந்து எல்லா பெரிய படங்களும் அவர் தான் பண்ணார். அப்படி இருக்கும்போது நம்ம இந்த படத்தை கூப்பிட்டு காட்டும்போது அவர் பார்த்துட்டு உண்மையாக படம் ரொம்ப பிடிச்சி நான் பண்ணுறேன் கலை, சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவர் ரிலீஸ் பண்ணி தராரு. நன்றி சார், ரொம்ப இந்த நேரத்தில் அவருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். தென் மச்சான் சீக்கா வந்து நிறைய உண்மையாகவே ஒரு படம்னா இப்போ ஆடி லான்ச்சில் எல்லாருமே நல்லது தான் சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனால் ஒரு படத்துக்குள்ள 1 கோடி பிரச்சனை இருக்கும், அது இல்லாமல் ஒரு படம் வாழ்க்கையில் ரிலீஸ் ஆகிருக்கவே இருக்காது. கண்டிப்பாக எல்லா படத்துலையும் இருக்கும். அதே மாதிரி இந்த படங்களும் அது யதார்த்தமாக அது ஒருத்தரோட மூடாக இருக்கலாம், இல்லைனா நேர காலமாக இருக்கலாம், இல்லை வந்து சில நடக்கிற விஷயங்களாக இருக்கலாம், ஏதாவது ஒன்று இருக்கலாம். சில பேர் கோவத்தை உருவாக்கும், சண்டை வரும், பிரச்சனை வரும், எல்லாமே வரும். அதே மாதிரி எல்லா படத்துலையும் இருக்க மாதிரி இதுலேயும் இருந்தது. பட் அதுக்கு ஒரு பிரிட்ஜாக இருந்து ரொம்ப ஸ்மூத்தாக ஆனந்த் அண்ணாவோட மூட்ஸு, அதுக்கப்புறம் நான் என்ன ஹேண்டில் பண்ணுறது, எல்லா ஆர்டிஸ்ட் ஹேண்டில் பண்ணுறது சீக்கா தான் பார்த்துக்கிட்டான். ரொம்ப தேங்க்ஸ்டா. நீ வந்து இத்தனைக்கும் அவனுக்கு நாங்கள் இது வரைக்கும் எதுவுமே தரல, அது இல்லாமல் எங்களுக்காக இவ்வளோ ஒர்க் பண்ணுறான். ஃபார் த லவ், தேங்க்யூ ஸோ மச் மச்சி, லவ் யூ ஸோ மச், மீன்ஸ் அ லாட். கண்டிப்பாக ட்ரெண்டிங் வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படமாக இருக்கும் டெஃபினட்டாக. சின்ன படம்ன்றாங்க, அது சாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சொல்லிட்டாரு. ஒரு படம் ரிலீஸ்க்கு வரைக்கும் தான் அது சின்ன படம் பெரிய படம்ன்றதுலாம். இன்றைக்கி வந்து ஒரு கண்டென்ட் தான் ஒரு படத்தை முடிவு பண்ணும். அது
என்ன படம்ன்றதை அது ரிலீஸ்க்கு வரைக்கும் மேபி ப்ரீ ரிலீஸ் பிஸ்னஸ்ஸு அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் வச்சு ஒரு படம் முடிவாகும். பட் ஆனால் படம் ரிலீஸ் ஆகி மக்கள், நீங்கள் ப்ரெஸ் அண்ட் மீடியா மக்கள் அந்த படத்தை பார்த்து ஏற்றுக்கிட்டு அது நல்ல படம்னு சொல்லிட்டாங்கன்னா அதுதான் இன்றைக்கி இருக்கிறதுலே மிகப்பெரிய படம். ஸோ அந்த மாதிரி இந்த படமும் கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும் நான் நம்புகிறேன். கண்டிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபைனலி என் ஒய்ஃப் பிரியா தான் வந்து இந்த படத்துக்கு காஸ்டியூம் ஃபுல்லாக செலக்ட் பண்ணாங்க. இந்த பாட்டில் எல்லாமே காஸ்டியூம் அவங்க தான் பண்ணாங்க. தேங்க்யூ பிரியா, தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் என் பொண்ணு வந்திருக்கா அதித்தி, லவ் யூ அதித்தி. ஸோ தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும். சிவா அவர் ரைட்டிங்காக பயங்கர பியூட்டிஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நல்ல ஒரு பெரிய டைரக்டராக வருவார். கண்டிப்பாக இந்த படம் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த படத்துக்கு இங்கே இருக்கவங்க மட்டும் இல்லாமல் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஆனந்தண்ணா கூட ஃப்ரெண்ட்ஸு, அதுக்கப்புறம் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஆனந்தனோட இப்போ அவரோட ஃப்ரெண்ட்லாம் ஒருத்தர், அவர் தான் இந்த போஸ்டர்ஸ் டிசைன்லாம் வந்து ஃபுல்லாக எதுவுமே பெருசாக எதுவுமே காசு வாங்காமல் நம்மளுக்காக ஹெல்ப் பண்ணி சப்போர்ட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் இங்கே வெளியே வராதவங்களும் நிறைய பேர் இந்த படத்தில் இன்வால்வ் ஆயிருக்காங்க. அந்த எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. மீனாட்சி அக்கா ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப அவங்க வந்து ஆனந்தண்ணா வந்து அமைதியாக கூட இவங்க கரெக்டாக பேசி ஹேண்டில் பண்ணுறாங்க எல்லாத்தையும். ஸோ மாதிரி எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக ட்ரெண்டிங் வந்து ரொம்ப நல்ல படமாக இருக்கும். கண்டிப்பாக பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நாங்கள் க்ளூவாக சேர்ந்து கண்டிப்பாக நீங்கள் படம் பார்த்துட்டு சொல்லுங்கள். நன்றி. தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல். வேறு மிஸ் பண்ணிட்டேனா இல்லைல்ல? சாரி. அப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூடா. ஏன்னா உண்மையாகவே இந்த படம் வந்து ரொம்ப அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் விஜய் எல்லாம் வந்து, ஏன்னா ஒரு 22 டேஸ்க்குள்ளே டே அண்ட் நைட்டு ஷூட்டு, நம்ம ஒரே லொக்கேஷனு, பயங்கர ஹெக்டிக்காக இருந்தது. அது நமக்கு மென்டலாகவே பயங்கர ஸ்ட்ரெஸ் ஆகிடுச்சு. அப்போ சில நேரங்களில் நம்ம ஏதாவது அப்செட் ஆகிருக்கலாம். ஸோ அது மாதிரி எல்லாருமே பயங்கரமாக ஸ்வீட்டாக ஹேண்டில் பண்ணி இன்னி வரைக்கும், ஏன்னா ஒரு சின்ன படம் வந்து ஒரு ரிலீஸ் வரைக்கும் வருதுன்னா, நம்ம வெறுமனே இப்போ ஒரு பெரிய படம்னா நமக்கு ஏற்ற வந்து ஒரு சேலரி இருக்கும், எல்லாமே இருக்கும். பட் சின்ன படம்னும் போது எல்லாமே கொஞ்சம் முன்ன பின்ன அப்படி இப்படின்னு அட்ஜஸ்டிங்காக தான் இருக்கும். அந்த மாதிரி இருந்துட்டு வெறும் அந்த ஆர்ட்டுக்காக, அந்த பேஷனுக்காக ஒர்க் பண்ணுற ஒரு லவ் இருக்குல்ல, அது வந்து உலகத்தில் எதுக்குமே இணையாகாது. ஸோ அந்த மாதிரி அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் வந்து, ஏன்னா அசிஸ்டன்ட் டைரக்டர் எப்போ சொல்லுவாங்க, எது நடந்தாலுமே அவங்கள தான் ஃபஸ்ட்டு கேள்வி கேட்பாங்க. அந்த மாதிரி இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ண அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், கேமரா அசிஸ்டன்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அண்ட் பிஆர்ஓ சதீஷ் அண்ணா அண்ட் டீம், அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப பெரிய சப்போர்ட் பண்ணாங்க. ரொம்ப சூப்பராக ஒரு, ஏன்னா அவங்களும் அதே மாதிரி தான் இந்த டீம் பெரிய பெரிய படங்கள் கூட, நான் பெரிய படம் சின்ன படம் திரும்ப திரும்ப ஏன் சொல்கிறேன்னா, இப்போ இதுக்குன்னு ஒரு இப்போ தான் கம்மிங் பேக் டு தட் ப்ரீ ரிலீஸ் பிஸ்னஸ் ஒன்றுங்களா, அப்படி இருக்கும்போது இது கண்டிப்பாக இன்னைக்கு தேதிக்கு ஒரு சின்ன படமாக தான் ஃபீல் ஆகும். ஸோ அதுக்காக வந்து ஆனால் பேசப்பட்ட கண்டென்ட் பெருசாக இருக்கும். அந்த படத்துக்கு வந்து ஃபுல் எஃபர்ட் ஒரு பெரிய படத்துக்கு எப்படி போடுவாங்களோ, எப்படி நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவோம், அந்த மாதிரி பண்ணுறாங்க. தேங்க்ஸ் சதீஷ்னா அண்ட் டீம். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. யாரோ ஒருத்தர் சொல்லணுச்சா? அப்புறம் ஓகே, நன்றிண்ணா. தேங்க்யூ. லவ் யூ ஆல். தேங்க்யூ. அடுத்ததா படத்தை பற்றின கேள்விகள் எதுவும் இருந்தால் இப்போ கேட்கலாம். இல்லை ஒரு மேட்ரு மேடம், நீங்கள் பேச வந்தப்போ கலையரசன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புஸ்தகம் வச்சு அவரை திரும்பி பார்த்து ஏதோ சொல்ல வந்தீங்க. அப்புறமேல கலைக்கு அரசன் அப்படின்னு சொன்னீங்க. ஒருவேளை அவங்க ஒய்ஃபும் பொண்ணும் இங்கே வந்திருக்கறனால ஏதாவது சொல்ல வந்துட்டு அதை சொல்லாமல் விட்டீங்களோ? இல்லை, அப்படி இருந்தால் நான் அவங்கக்கிட்டே டைரெக்டாக சொல்லிவிடுவேன் சார். இல்லை, நாங்கள் ஆக்சுவலாக 2 பேரும் ஃப்ரம் சேலம். நாங்கள் 2 பேருமே நேட்டிவ். ஸோ we are like வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்றும் இல்லை சார், அந்த கலை அரசன் அதுக்காக கொடுத்த பாஸ் தான். ஓகே, அது எங்கள் எல்லாருக்குமே தெரியும். அவர் அரசன் ஆவார் கண்டிப்பாக. வாழ்த்துக்கள். கலையரசன் சார், உங்களுக்கு ஒரு கேள்வி. சொல்லுங்கள். இது பார்த்தீங்கன்னா இப்போ சின்ன பட்ஜெட் பெரிய பட்ஜெட் அதை பற்றிலாம் பேசுனீங்க. அப்போ பார்க்குறப்ப இது ஒரு மினிமம் பட்ஜெட்டில் எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் நீங்கள் இப்போ வந்து ஒரு நேற்று ஒரு டைரக்டர் யாரோ உங்கள் மேனேஜர் 80 லட்சம் 1 கோடி சம்பளம் கேட்குறீங்க அப்படின்னு வந்தது. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி படம் நடிக்கிறப்ப அவ்வளோலாம் கேட்டிருக்க மாட்டீங்கன்னு எங்களுக்கு தோணுது. மக்களுக்கு உங்கள் விளக்கம், ஏன்னா நீங்கள் ஒரு நல்ல நடிகர். சார் மேனேஜரே கிடையாது சார். அதான் தவறான தகவல் வெளியில் நல்லது. உங்கள்கிட்ட சொன்னது வேறு யாராவது உணர்த்து. கலையரசன் கூட இப்போ யூடியூப்பில் போட்டால் ஒன்று ட்ரெண்ட் ஆகுது. அவராக இருக்கும், செக் பண்ணுங்கள். இல்லை சார், நான் வந்து கண்டென்ட் தான் சார். நான் வந்து அவ்வளோலாம் சம்பளம் வாங்குறது இல்லை சார், யாரும் கொடுக்கறதும் இல்லை சார். அதான் உண்மை. என்னென்னா உண்மையாக ரொம்ப நல்ல படமாக இருந்ததுன்னா நமக்கு சர்வைவல்னு ஒன்று இருக்குல்ல சார். சர்வைவல் இப்போ நம்ம பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, நமக்கு ஒரு லைஃப் ஸ்டைல் சிம்பிளாக. நான் வந்து ஒரு காலத்தில் 20,000 25,000 வந்தால் ராஜா வாழ்க்கை வாழலான்னு யோசிச்சவன். பட் ஆனால் இப்போ நமக்கு இருந்தாலும் சார், இப்போ எல்லாமே இப்போ ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், அந்த மாதிரி நம்ம பெரிய ஸ்கூலில் படிக்கணுன்றாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது அது சர்வைவலுக்காக தான் சார். நான் யோசிப்பு சில படங்கள் வந்து எவ்வளோ கம்மியாக பண்ணி வாங்கிக்கிறேன்,
அதுக்கப்புறம் சில படங்கள், அதுவும் மோஸ்ட் ஆஃப் படங்கள் தராமல் விட்ருவாங்க, அதெல்லாம் கண்டுக்கிறதே இல்லை சார். அந்த மாதிரி படம் வந்து அந்த மாதிரி வர வேண்டிய பணம் வந்தாலே நான் 2 படம் ப்ரொடியூஸ் பண்ணலாம், அந்த அளவுக்கு பண்ணலாம் சார். வாழ்த்துக்கள். இல்லை மக்களுக்காக தான் அந்த விளக்கம். டைரக்டர் சார், உங்களுக்கு முக்கியமாக தேங்க்யூ சார். முக்கியமான ஒரு கேள்வி சார். டைரக்டர் சார், சார் வணக்கம் சார். நீங்கள் போலீஸ் துறையிலேருந்து வந்ததா சொன்னாங்க. இந்த படத்தோட கதை வேற இப்போ நடந்துக்கிட்டு இருக்க விஷயம், சொல்லப்பட வேண்டிய விஷயம் அப்படின்னாங்க. இப்போ நடந்த சம்பவம் அந்த மாதிரி விஷயங்களா ஏதாவது, இல்லை யூடியூப் அந்த கண்டென்ட் தானே, அந்த யூடியூப் கப்புள் அந்த விஷயம் தானே? சார் யூடியூப் கப்பல் தான். பட் இதுக்கு ஒரு ஆக்சுவலி இதுனா ஒரு சைக்கலாஜிக்கல் த்ரில்லர். நம்ம வந்துட்டு ஃபிசிக்கலாக எந்த வயலன்ஸ் இருக்காது. ஆனால் வந்துட்டு ஒரு நம்ம ஆன்லைனில் தினமும் பார்க்குறோம்ல, இந்த மாதிரி சில கண்டென்ட் கான்ட்ரவர்சியில் போடுறாங்களே, இந்த கண்டென்ட்டுக்கு பின்னாடி இருக்கிற சைக்காலஜி, அதுக்கு பின்னாடி இருக்கிற பாலிடிக்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் தான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதுதான் சார் பண்ணியிருக்கோம். மற்றபடி சினிமா அந்த போலீஸ் துறைக்கும் இல்லை, இதுக்கு அந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் ஒரு போலீஸ்காரராக இருந்து எங்கள் சினிமாவுக்கு வந்திருக்கீங்க இல்லையா, உங்களோட பார்வையில் ஏன்னா நீங்கள் வந்து சொல்லலாம் இல்லையா, போலீஸ்லேருந்து வந்திருக்கீங்க. இப்போ நடந்ததில் ஒரு சம்பவம், துயர சம்பவம், அதை பற்றி உங்கள் கருத்து என்ன? சார் அது மிக வருத்தத்திற்குரிய சம்பவம். நீங்கள் அந்த வரதட்சணை பற்றி கேட்குறீங்கன்னு நான் நினைக்கிறேன். அஜித்குமார். யா சார், ஆக்சுவலி இது என்ன சொல்கிறது, இது ஆக்சுவலி இது எல்லாருமே இது யாரும் இதை ஏற்றுக்க போகிறதில்ல. ஆமாம், யாரும் இதை ஏற்றுக்க போகிறதில்ல. ரொம்ப சீரியஸான விஷயம். இதுக்கு சரியான நீதி கிடைக்குன்னு நினச்சிக்கிறேன். மற்றபடி டேரக்டர் சார், ட்ரெண்டிங், ஆனால் ட்ரெண்டிங் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவும் இருக்குது, நெகட்டிவும் இருக்குது. இதை வந்து எப்படி எடுத்துன்னு போகிறாங்க, மக்கள் எடுத்துன்னு போகிற விஷயந்தான். கண்டென்ட்டை வந்து கமெண்ட்ஸில் தான் எடுத்துன்னு போகிறாங்க. அதை வந்து எதாவது மென்ஷன் பண்ணிருக்கீங்களா படத்தில்? சார் அதான் சார், இப்போ பாசிட்டிவாக போட்டிருக்கிற கப்பல் வந்துட்டு எந்த பாயிண்டில் வந்துட்டு நெகட்டிவாக மாறுறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் ஒரு படமாக எடுத்திருக்கோம். மற்றபடி அதை ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு சைக்கலாஜிக்கல் த்ரில்லர். அது வந்துட்டு ஒரு 3 பாயிண்டில் சொல்லியிருக்கோம். ஒன்று, இது போடுற ஒரு கேரக்டர் பார்த்துருப்பீங்க. இப்போ நீங்கள் ஒரு மாஸ்க் போட்ட ஒரு கேரக்டர், ஆக்சுவலி இது வந்துட்டு ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மத்தோட ஃபிசிக்கல் ஃபார்ம் மாதிரி இருக்கும். அது வந்துட்டு எப்படி வந்துட்டு கண்டென்ட் போட வைக்கிது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேரக்டர் இருக்கும். அப்புறம் வந்துட்டு கன்சியூம் பண்ணுற ஆடியன்ஸ், அவங்க வந்துட்டு இன்னும் நிறைய வேணும், வேறு மாதிரியான கண்டென்ட் கேட்குறாங்க. அப்புறம் கண்டென்ட் போடுற இவங்க நம்ம யூடியூப் கப்பல், இந்த மாதிரி ஆன்லைன் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ், இவங்களை பற்றி 3 பாயிண்ட் ஆஃப் வியூலையுமே உள்ள இருக்கும். அவங்களுடைய நியாயம், அவங்களுடைய இதெல்லாமே இயலாமை, மற்ற விஷயங்கள் அதில் இருக்கும்ல. ஹீரோ சார், நீங்கள் ஸ்டேட்டில் சொன்னீங்க செகண்ட் ஹீரோன்னும் போது நான் செகண்ட் ஹீரோன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண மாதிரி ஒரு விஷயம் சொன்னீங்க, சரிங்களா? இப்போ வந்து ஹீரோ ஆகிட்டீங்க, கூட வந்து ஹீரோயினும் பிளாக் அண்ட் பிளாக்கு, நீங்களும் பிளாக்கு. ஏன்னா படத்துலேயே வந்து உங்கள் ஒய்ஃப் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அங்கே ஏதாவது சாங்ஸ் பண்ணும்போது ஏதாவது சொன்னாங்களா? அவரு கூட தான் பிளாக் பேண்ட் போட்டிருக்காரு. ஹீரோயின் படத்தில் நீங்கள் தான் உட்காந்துருக்கீங்க. சத்தியமாக தெரியாதுங்க. நான் வந்து இது என் பொண்ணும் பிளாக் போட்டிருக்கு. நான் கலர் மேல் பிளாக் ஷர்ட் இது ஒன்று தான் டக்குன்னு இருந்தது, எடுத்து போட்டேன். நம்ம இந்த ட்ரெஸ்ஸிங் இதெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணி பயங்கரமாக ரெடியாகி வரணும்னு யோசிக்கிறது கிடையாது. ரேண்டமாக தேங்க்யூ சார், லவ் யூ சார். ஸோ எனக்கு பிளாக் ரொம்ப பிடிச்ச ஒரு கலர். ஸோ அதனால் யதார்த்தமாக அதுதான் போட்டேன். ஆனால் நானே பார்த்து சர்ப்ரைஸ் ஆகிட்டேன். பிளாக் வந்தாங்க, நான் அந்த கேள்வி வரும்னு நினச்சேன். ஆனால் உங்கள்கிட்ட இருந்து வரும்னு கண்டிப்பாக நினச்சேன். ஏன்னா வந்து பிளாக் அண்ட் பிளாக் வந்துட்டமே யாரும் இந்த கேள்வியை கேட்பாங்கன்னு. நான் நல்லா இருக்குல்ல, பிளாக் சூப்பராக இருக்குது. பிளான்லாம் இல்லை தலை, யதார்த்தமாக அமைஞ்சிச்சு. கலையரசன் சார், இப்போ சமீப காலமாக நிறைய ஜோடிகள் வந்து இந்த மாதிரி வீடியோ போடுறாங்க. ஜாலியான வீடியோ போடுறாங்க, சமையல் வீடியோ போடுறாங்க, சிலவங்க ஆபாச வீடியோக்களும் போடுறாங்க. ரொம்ப ட்ரெண்ட் ஆகுது, லட்சக்கணக்கில் சம்பாதிக்காங்க. அவங்களுக்குலாம் அந்த படம் என்ன சொல்ல வருது, என்ன வந்து சொல்ல கற்றுக் கொடுக்குது? இல்லை, டேரக்டர் தான் கேட்கணும். பட் என்னென்னா என்னோட பெர்ஸ்பெக்டிவ் வந்து நம்ம ஆன்லைனில் பார்க்குறது மட்டும் அது உண்மையும் கிடையாது, அது 100% அது மட்டும் உலகம் கிடையாது. ஏன்னா இப்போ எல்லாருக்குமே இப்போ நீங்கள் இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் பார்க்கும்போது எல்லாருமே சந்தோஷமான பதிவுகள் தான் போடுறாங்க. நமக்கே ஒரு செகண்ட்னா நமக்கு மட்டும் தான் வாழ்க்கையில் பிரச்சனை இருக்குது போல், சோகம் இருக்குது போல் நினச்சிப்போம். பட் எல்லாருக்குமே இருக்குது. பட் ஆனால் அவங்க வந்து அதை பதிவு பண்ணுறது, ஆனால் அது எல்லாமே இப்போ பெரிய பிஸ்னஸ் பிளாட்ஃபார்மாக மாறிடுச்சு. இப்போ அது பெரிய ஏர்னிங் பிளாட்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ அதுலேருந்து நிறைய இன்கம் வர ஆரம்பிச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க புதுசாக யோசிச்சு அது உண்மையோ பொய்யோ ஃபேக்கோ, இல்லைனா மெஜாரிட்டி ஆஃப் த இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னு எடுத்தால் ஒரு சில விஷயங்கள், இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே நடக்கிற விஷயங்கள் இப்போ ஒய்ஃபுங்களை கலாய்ப்பாங்க, கலாச்சாரம் எல்லாரும் சிரிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எடுத்து அதை வச்சு அதை பண்ணி அதை ஒரு கண்டென்ட்டாக க்ரியேட் பண்ணி போடுறாங்க. அது ஜாலியாக இருக்க வரையும் ஓகே, பட் யாரையும் காயப்படுத்தாத வரைக்கும் நல்லது. ஒன் செகண்ட் ஹோல்ட் ஆன் சார். ஒரே நிமிஷம் ஒரு நிமிஷம் அல்ல, இட்ஸ் ஓகே சார். ஐ ஹேவ் எ கொஸ்டின் ஈச் டு த டைரக்டர் கலை அண்ட் பிரிட்டி பிரியா லேயா. டைரக்டர் சார், இந்த ஃபர்ஸ்ட் ஃபிலிம் வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் இட்ஸ் சேஃப் பெட் சொல்லுவாங்க ஜென்ரலாக. ஒரு லாங் டிஸ்டன்ஸில் ஒருத்தர் பின்னாடி ஓடுறது கொஞ்சம் சேஃப்பாங்க, நாட் தட் சேஃப். பட் ஹவு சேஃப் வாஸ் இட் டு பிளே இந்த மாதிரி ஒரு ட்ரெண்டிங்? ஆல்சோ த ரிஸ்க் ஃபேக்டர் வாஸ் டெஃபினெட்லி தேர். ஏன்னா ஒரு
அன்சார்ட்டட் டெரிட்டரிக்கு எல்லாரையும் கொண்டு போகிறீங்க, உங்களையும் நீங்கள் ப்ளஞ்ச் பண்ணுறீங்க. ஸோ கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ண முடியுமா? சார் கண்டிப்பாக சார். சார் இது வந்துட்டு ஆக்சுவலி இந்த ப்ரிமிஸ் எல்லாருக்கும் தெரிஞ்ச ப்ரிமிஸ் தான். இந்த டெரிட்டரி வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் நம்ம தினமும் பார்க்குற டெரிட்டரி தான். பட் இதுக்கு நம்ம பார்க்குறது மட்டும் உண்மை இல்லை. அவங்க கேமரா ஆன் பண்ணுறது மட்டும் தான் நம்ம பார்க்குறோம். ஆஃப் பண்ணதுக்கப்புறம் பின்னாடி என்ன நடக்குது, அவங்க என்ன அடுத்து பண்ணுறாங்கங்கிறது நமக்கு தெரியாது. அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலி இதில் ஒரு கேரக்டர் பார்த்துருப்பீங்க. அடுத்து அந்த கேரக்டர் மூலமாக ஒரு டாஸ்க்கு வரும். அதுக்கப்புறம் அந்த டாஸ்க்கு மேட்டர் இல்லை, அந்த டாஸ்க்னால வர கான்சிக்வன்சஸ் அந்த படத்துடைய டிரைவிங் ஃபோர்ஸாக இருக்குங்க. இது ஆக்சுவலி உங்களுக்கு புதுசாக இருக்கும். ஆக்சுவலி அது நீங்கள் கண்டென்ட் தான் பார்த்துருப்பீங்க. அந்த கண்டென்ட் பின்னாடி இருக்க சைக்காலஜியை இந்த படத்தில் பார்ப்பீங்க. ரைட். நெக்ஸ்ட் கலை. கலை வந்து ஒரு இமேஜ்ங்கிற ஒரு ட்ராப்பில் இல்லாமல் நீங்கள் வந்து ரொம்ப ஸ்மூத் செயில் பண்ணிட்டு இருக்கீங்க. தட்ஸ் அ வெரி ப்ரிட்டி தாட். ஹிந்தியில் நானா பட்டேகர் இன்றைக்கும் இமேஜ் லெட்டர் அந்த லெவலுக்கு நீங்கள் போவீங்க. அண்ட் இந்த படம் வந்து டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு ரொமான்டிக்காக நீங்கள் எவ்வளோ தூரம் யூ குட் இன்வால்வ் யுவர் செல்ஃப் எலாங் வித் பிரிட்டி பிரியா? பிஃபோர் ஆன்சரிங் திஸ் கொஸ்டின் நான் 2-3 பேரை மென்ஷன் பண்ண மிஸ் பண்ண. பிருத்திவி, தேங்க்யூ. பிருத்திவி வந்திருக்கா, ஷரண் வந்திருக்காங்க, அப்புறம் நம்ம ஹரி வந்திருக்கா போல. ரொம்ப நன்றி. சாரி பிருத்திவி, கவனிக்கலடா மச்சி, லவ் யூடா, சாரிடா. பீயிங் எ பிக் ஆக்டர் எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி, தேங்க்யூ சார். ஜென்ரலாக ஆக்டிங் தான் சார். அது வந்து இன்வால்வ்மெண்ட்னா இமேஜ் ட்ராப்பில் இல்லாமல் ஒரு கான்ஷியஸ் டிசிஷன் அப்படிலாம் எதுவுமே யோசிச்சதே கிடையாது சார். நமக்கு படம் ஐ வாண்டட் டு பி ஆல்வேஸ் அ டைரக்டர்ஸ் ஆக்டர். வந்து டைரக்டர் என்ன சொல்கிறா அதை நம்ம கரெக்டாக செய்யணும்னு நினைக்கிறேன். அதில் வந்து நமக்கு இவ்வளோ வெயிட்டேஜ் இருக்குது, நம்ம அதெல்லாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் அதெல்லாம் கொஞ்சம் யோசிக்கிறது உண்டு தான் சார். கொஞ்சம் என்னென்னா அதுக்குன்னு ஏன்னா இப்போது டக்குன்னு இப்போ நான் லாஸ்ட் டைம் கூட சொல்லியிருந்தேன், இப்போ செத்துட்டா மாதிரியே நமக்கு ஒரு கதை யோசிச்சா உடனே நமக்கு அந்த கதையை சொல்கிறாங்க அந்த கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி இல்லாமல் உண்மையாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, ரொம்ப கரெக்டாக இருக்குது, ஜெனுவனாக ஃபீல் ஆகுது அப்படின்னா மட்டும் பண்ணலான்னு கொஞ்சம் யோசிக்கிறேன் சார். அவ்வளோதான். இத்தனை நாள் அது கூட ரொம்ப யோசிச்சதில்லை. எனக்கு கரெக்டான படமாக இருக்கும்னு தோணுச்சுன்னா நான் வந்து அது பண்ணிவிடுவேன். இமேஜ் அதெல்லாம் தெரில சார். அதெல்லாம் பெருசாக அதுக்கு நான் அந்த உலகத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ண விரும்பல. பிரியா, யூ ரிசம்பிள் a lot of yesteryear actor சசிகலா 80s. அந்த she also known as Rajini in Telugu. Okay. இளமை காலம், right? So உங்களுக்கு all the youth is there and blossoming with a beautiful co-actor like Kalai. In the experience, how far will you take it? We wish you to sail the boat. உங்களோட அனுபவத்தை கொஞ்சம், the romantic film and it must have been simple தோன்றது. ஆக்சுவலி நான் சொன்ன மாதிரி தான் சார். இந்த படம் வந்து இட்ஸ் அன் எமோஷ்னல் ரோலர் கோஸ்டர். இது வந்து ரொமான்டிக் வந்து ஒரு 20 minutes ஆஃப் த ஃபில்ம் மட்டும்தான், ஸ்டார்டிங்கில் மட்டும்தான் இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் இமோஷன்ஸில் இந்த படம் ப்ளே ஆகும். ஸோ நான் முன்னாடி படம் பண்ணது வந்து சந்தானம் சாரோட இங்கே நான் தான் கிங், அந்த படத்தில் வந்து ஃபுல் காமெடி இருக்கும். ஸோ இட் வாஸ் a டோட்டல் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படத்தோட கம்பேர் பண்ணுறப்போ. இது வந்து ஃபுல் ஆன் ஆக்ட். அதில் வந்து எப்படின்னா நம்ம கமர்ஷியலாகவும் ஒரு சைடு பண்ணணும் அண்ட் ஆக்டிங் ஸ்பேஸ் இருக்கிற படங்களும் இன்னொரு சைடு பண்ணணும் அப்படின்றது என்னோட கோலாக இருக்குது சினிமாவில். ஸோ இந்த படம் அதுக்கான ஸ்பேஸ் தான் எனக்கு. இதில் நிறைய இன்டென்ஸான சீன்ஸ் இருக்குது அப்பார்ட் ஃப்ரம் ரொமான்ஸ். பட் ரொமான்ஸ் ஐம் ஆல்சோ கம்ஃபர்டபுள். அதுவுமே என்னோட கம்ஃபர்டபுளான ஒரு ஏரியா தான். ஸோ yeah, everything is there in this movie. So it was a great experience working in this. சார் கலை சாருக்கும் அப்புறமா டிரெக்டர் ஹீரோயின் எல்லாருக்குமே தான் ஒரு கேள்வி சார். சமீப காலமாக பார்த்தீங்கன்னா இதான் இங்கே இருக்கேன் சார் லாஸ்ட்டில். சமீப காலமாக பார்த்தீங்கன்னா திரைத்துறையில் வந்து இருக்கக்கூடிய நடிகர்களோ இல்லை செலிபிரிட்டிஸ் எல்லாருமே தே ஆல் டிபெண்ட் அப்பான் சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் சார். இந்த சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸை நம்பி தான் இப்போ படம் இருக்கிற மாதிரியே ஆக்கிட்டாங்க. ஆனால் அதுதான் உண்மையா அப்படின்றது ஒரு கேள்வி. ஒன்று என்னென்னா இந்த சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க டு டிஃபேம் அன் ஆர்டிஸ்ட். இது ரெகுலராக நடக்குது. இதுக்கான காரணம் வந்து உங்களை போல நடிகைகள் இயக்குனர்கள் எல்லாருமே தானே. அதை பற்றி உங்களோட கருத்து என்ன சார்? ஏன்னா சிலது நல்ல வகைக்கும் யூஸ் பண்ணலாம். ஒரு ஆர்டிஸ்ட்டை காலி பண்ணணும்னா ஒரு ஆர்டிஸ்ட் வந்து ஷைனிங் ஆர்டிஸ்ட் வந்து இன்னொருத்தரை வந்து க்ரூமிங் ஆர்டிஸ்ட்டை வந்து காலி பண்ணுற மாதிரி ஆயிடுது. அதை பற்றி உங்களோட கருத்து சொல்லுங்கள் சார். கண்டிப்பாக அது இருக்குது தான் சார். ஏன்னா நீங்கள் எந்த விஷயம் போனாலுமே பாசிட்டிவாக இருக்கும் நெகட்டிவாக இருக்கும். ஸோ அதே மாதிரி நீங்கள் சோஷியல் மீடியாவில் பாசிட்டிவாக இருக்குது நெகட்டிவாக இருக்குது. அது கண்டிப்பாக உண்மை தான், அது இருக்குது தான். இப்போ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் நிறைய பேர் பண்ணுறாங்கன்னா, இப்போ நம்ம ஒருத்தங்கிட்ட பண்ணுறோம் இன்னொருத்தங்களுக்கு பண்ணலன்னா அதுவே நம்ம வந்து அந்த படத்தை பற்றி தப்பாக பேசுகிறதுக்கான வந்து அவங்களே க்ரியேட் பண்ணலாம், அதெல்லாம் பண்ணலாம். அதெல்லாம் நம்ம தடுக்கவே முடியாது சார். ஆனால் எண்ட் ஆஃப் த டே கண்டென்ட் பயங்கரமாக இருக்கா, அது வந்து நம்ம வந்து அந்த கண்டென்ட் கொண்டு போய் சேர்த்துரும். இப்போ சில படங்கள் நல்லா இருக்குது, எதுலேயுமே நம்ம பெருசாக சோஷியல் மீடியா ப்ரொமோஷன் அதெல்லாம் பேசிக்காக ஒரு படங்களுக்கு என்ன பண்ணுமோ அது மட்டும் பண்ணியே படம் ரிலீஸ் ஆனோன்னு பெரிய லெவலில் ஹிட்டான படங்களும் உண்டு.
சில பயங்கர பெரிய படங்களே சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக ப்ரொமோஷன் பண்ணி ரிலீஸ் ஆகி மக்களுக்கு பிடிக்காம போயிருக்கு. ஸோ அது வந்து எந்த இடத்துக்கு போனாலுமே இது ரெண்டுமே இருக்க தான் செய்யும். பட் நான் பர்சனலாக யோசிக்கிறதுனா இப்போ இந்த மாதிரி சில படங்கள் ரிவ்யூஸு அந்த மாதிரி சில விஷயங்கள் வரும்போது அந்த ரிவ்யூஸில் வந்து இன்னொரு தமிழ் படம் ஆட் வருதுல்ல, அதுதான் எனக்கு கொஞ்சம் பயங்கர பெயின்ஃபுல்லாக ஃபீல் ஆகும். ஏன்னா வந்து அவங்களுக்கு வந்து இப்போ ஒரு வீக்கில் வந்து 3 படம் வருதுன்னா ஒரு படத்தை ரிவ்யூ பண்ணும்போது அந்த படத்தை இன்னும் 2 படத்தோட ஆட் வருது. அந்த படத்தையும் அவர் காலி பண்ணுறாங்க, இந்த படத்தையும் காலி பண்ணுறாங்க. அவங்களுக்கு சினிமாக்காரங்களே திரும்ப பிஸ்னஸ் தரது வந்து கொஞ்சம் பிரச்சனைக்கான விஷயமா பார்க்குறேன். அதை எல்லாரும் சேர்ந்து பேசி அது கொஞ்சம், ஏன்னா மற்ற ஆட்லாம் அவங்க எப்படி இருந்தாலும் சினிமாக்காரங்க படம் ஆட் தரலாம், மற்ற ஆடெல்லாம் தரதான் போகிறாங்க. ஸோ அவங்களுக்கு வியூஸ் இருக்குன்னா அந்த வியூஸுக்கு ஏற்ற மற்றவங்க தரலாம். பட் நம்ம ஃபேமிலியில் இருந்துக்கிட்டு நம்ம ஒரு குடும்பமாக இருந்துக்கிட்டு நம்மளே திரும்ப அதை பண்ணுறது வந்து கொஞ்சம் பிரச்சனையான விஷயம். எனக்கு அது கொஞ்சம் செட் ஆகாது, அது பிடிக்கல. அதனால் எனக்கே ரீசெண்டாக ஒரு படம் இந்த மாதிரி ரிவ்யூவர்ஸுக்குலாம் இந்த மாதிரி தரணும் போது என்னோட படம் ஒரு ஆட் வந்து நான் உடனே கூப்பிட்டு சொன்னேன், தலை இந்த மாதிரி நீங்கள் பண்ணாதீங்க, எனக்கு இது உடன்பாடு இல்லை அப்படின்னு. பட் அதை மீறி பணம் போடுறவங்களுக்கு ஒரு எக்ஸ்போஷர் வேணும் தேவையான. பட் ஆனால் ரொம்ப அன்எத்திக்கான விஷயம் அப்படின்னு நான் சொன்னேன். நீங்கள் வந்து இப்போ ஓகே எக்ஸ்போஷர் கிடைக்கணும், உங்களுக்கு ரீச் ஆகணும்னு நினைக்கிறீங்க, நீங்கள் பணம் போட்டுறீங்க, அது ரொம்ப நேர்மையான விஷயம், நீங்கள் பண்ணிக்கங்க, பிரச்சனை இல்லை. பட் எனக்கு இதில் உடன்பாடு இல்லை, ஆனால் பண்ணாதீங்க. ஏன்னா ஒரு படம் ரிலீஸ் ஆகுது, அவங்க அந்த படத்தோட மொத்த நல்லா இருக்கு நல்லா இருந்த மீறி அவங்களோட ஒப்பீனியனை சொல்கிறாங்க. பட் அது வந்து விமர்சனம் பண்ணுற விதமோ ஏதோ பண்ணும்போது ஒரு படத்தை காலி பண்ணும்போது அதில் அதே நம்ம ஃபேமிலியை சேர்ந்து இன்னொரு 4 படத்தோட ஆட் வரும்போது அது ரொம்ப தப்புன்னு நினைக்கிறேன் நான். டைரக்டருக்கு ஒரு கொஸ்டின். ஆக்சுவலி இந்த சென்சார் இங்கே இருக்கு, சென்சார் அப்படிங்கிறது வந்து மூவிக்கு நிறைய லிமிட்டேஷன் போட்டிருக்காங்க. ஆனால் விஷுவல் மீடியாவில் கப்பல் விலாகாக இருக்கட்டும், சிங்கிள் விலாக்ஸாக இருக்கட்டும், சோலோ விலாக்ஸு, இதுக்கெல்லாம் எந்த சென்சார்ஷிப்பும் கிடையாது. ஒரு லிமிட்டாக எந்த லிமிட்டுமே இல்லாமல் வந்து அவங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு அந்த விஷுவல் மீடியாவை யூஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. நீங்கள் எந்த லிமிட்டை கிராஸ் பண்ணும்போது அது உங்களுக்கே எரிச்சலாகி இந்த கதையை ரெடி பண்ணீங்க? எந்த லிமிட்னா ஆக்சுவலி அவங்க யூஸ் பண்ணுற லாங்குவேஜ் முதல்ல. இப்போ பார்த்துங்க, சாதாரணமாக கெட்ட வார்த்தையை ரொம்ப சாதாரணமாக்கிட்டாங்க, நார்மலைஸ் பண்ணிட்டாங்க. முதல்ல கெட்ட வார்த்தை கேட்டால் கொஞ்சம் நம்ம முகம் சுளிப்போம். பட் இப்போலாம் பார்க்கும்போது நார்மல் ஆகிடுச்சு. அது சும்மா குழந்தைகள் கூட அதை ஈஸியாக கேட்குற மாதிரி இருக்குது. இதை பார்க்கும்போது இதை தாண்டி நிறைய விஷயங்கள் நடக்குது, இதை தாண்டி இதை விட மோசமான விஷயங்கள் நடக்குது. ஒரு பர்சனலான விஷயங்கள், பிரைவசியான விஷயங்களை கூட அவங்க வந்துட்டு கண்டென்ட் ஆக்கி போடுறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு இந்த மாதிரியான ஒரு கதை எழுதணும் அப்படிங்கிற ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுச்சு. சாம் சார், இந்த படத்துக்குள்ளே நீங்கள் உள்ளே வரதுக்கு எது முக்கிய காரணமாக இருந்துச்சு? இல்லை, இந்த ஐடியா தான். இப்போ அவர் முன்னால் கேட்ட மாதிரி தான், ஏன் சோஷியல் மீடியாவை ரொம்ப இதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, இப்போ நாட் ஓன்லி சினிமா, எல்லா வேறு என்ன சொல்கிறது, எல்லாருமே சோஷியல் மீடியாவை ஏன் யூஸ் பண்ணுறாங்கன்னா, முன்னால் வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் மீடியா இருக்குது. நம்ம ஒரு பேப்பரில் மூவியோட ஆட் கொடுக்குறதுக்கு நம்மலாம் ரொம்ப இதாக இருந்தோம் 90s 2000 இதுலலாம். அதுக்கு முன்னாலெல்லாம் பார்த்திங்கன்னா ஊராக தண்டோரா அடித்து சொல்லுவாங்க, ஒரு வண்டியில் வச்சுட்டு அந்த போஸ்டரை ஒட்டிட்டு போவாங்க. ஸோ இப்போ எல்லாருமே நார்மலாக இருக்கிற எல்லாருமே வந்து எதில் கூடுதலாக இருக்காங்கன்னா யூடியூப்பை விட, எனக்கு தெரியும் யூடியூப்பில் இருக்கிறது தான் வந்து உங்களுக்கு வந்து நார்மலாக இன்ஸ்டாகிராமோ அதிலலாம் போடுறாங்க. பட் இப்போ ஒரு நாளைக்கு வந்து மேக்ஸிமம் 8 to மினிமம் ஆவரேஜாக ஒரு 10 hours வந்து எல்லாருமே சோஷியல் மீடியாவில் இல்லாதவங்களே இல்லை. ஆக்சுவலி எல்லாருமே இருக்கிறாங்க. ஆட்டோமேட்டிக்காக கை போயிருது. அது ஒரு நோய் மாதிரி ஆயிடுச்சு நமக்கு. இப்போ எடுத்த உடனே எதுவுமே பார்க்கணும்னு எவ்வளோ கால் வந்திருக்குன்னு பார்க்குறத விட நம்ம எடுத்த உடனே வந்து சோஷியல் மீடியாவில் போயிட்டு பார்க்குறோம். அது எதுக்குன்னே நமக்கு தெரியாது, என்ன பார்க்க போகிறோன்னு கூட தெரியாது. அது ஒரு நோய் ஆக்சுவலி. அதனால என்னன்னா, அங்கே தான் உங்களுக்கு எல்லாம் பார்க்குறாங்க போது இப்போ அங்கே தான் உங்களுக்கு எல்லாருமே கண்டென்ட்டை வந்து போஸ்ட் பண்ண விரும்புவாங்க. ஏன்னா அதிக பேர் எதில் இருக்காங்களோ ஒன்று. அது இது ஒன்று. ஸோ இதுக்குள்ளே இருக்கிற இவர் சொன்னது தான். இப்போ இவர் நார்மலாக பேசும்போது பார்த்தீங்கன்னா இவரை வந்து அப்படி தான், இப்போ இவரோட தோற்றமாக இப்படி பார்த்தோம்னா என்ன இருக்குன்னா, ஓ இவர் இப்படி தானே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அவர் பேசுகிற கண்டென்ட், அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதுதான் என்னை ரொம்ப ஈர்த்துச்சு. இப்போ நீங்கள் இவரோட இவர் பேசாமலே இருக்கிறார், இவரை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறது ஒன்று, அவர் பேசுகிற அந்த இன்ஃபர்மேஷனில் நமக்கு ஒன்று புல்லாகும் இல்லையா, நமக்கு ஒரு விஷயம் ஓகே இது உண்மை தானே, இதுக்குள்ளே இவ்வளோ இருக்குதா. இப்போ எல்லாமே நம்ம என்ன பார்க்குறோம், ஒரு கண்டென்ட் பார்க்குறோம், பார்த்த உடனே அதை அடுத்ததுக்கு ஸ்க்ரோல் பண்ணிடுறோம். ஆனால் அந்த கண்டென்ட் போட்டவன் அதுக்கடுத்து என்ன ஃபேஸ் பண்ணியிருப்பாங்கிறதோ, அந்த கண்டென்ட் போட்டதுனால அவங்க ஃபேமிலியில் ஒருத்தாங்க அவங்களுக்கு என்ன ஆயிருப்பா, இதெல்லாம் நமக்கு எதுவுமே தெரியாது இல்லையா. அதை நான் சொல்கிறது வந்து ஜஸ்ட் நம்ம ஒரு ஸ்க்ரோல் தான், ஒரு சின்ன ஒரு தட்டுறதுல அது ஸ்கிப் பண்ணி அடுத்ததுன்னு தான் போயிட்டு இருக்கமே தவிர, அதுக்கு உள்ளே இருக்கிற ஒரு பெயின் இருக்குது. அந்த கண்டென்ட் போட்டவங்களே எதுக்காக போட்டாங்கன்னு ஒன்று இருக்குது. நம்ம பெரிய ஹிட் ஆகி பணம் வரணும் அப்படிங்கிற ஆசையெல்லாம் இருக்குது. அது வருமானு கேட்டால் தெரியல. ஸோ அது வர வைக்கிறதுக்கு என்ன இப்படிங்கிற அந்த உள்ளே இருக்கக்கூடிய ஒரு டார்க் வேர்ல்டு இருக்குது. அதை இவர் கரெக்டாக சொல்லியிருக்கிறார். என்னையா அதுதான் இந்த படத்துக்குள்ளே. சாம் சார், உங்களுக்கு ஒரு கேள்வி. முன்னாடிலாம் நீங்கள் உங்கள் படத்தில் வந்து நீங்கள் ஒரு நல்ல மியூசிக் டைரக்டர், பிரமாதமான பாடல்லாம் போடுவீங்க. இப்போ சாம் சிஎஸ் மியூசிக்கல்னு போடுற அளவுக்கு ஏதாச்சும் இப்போ கையில் 22 படம் இருக்குன்னு சொன்னாங்க, வாழ்த்துக்கள். இப்போ வந்து முன்னாடி படங்கள்லாம் கொஞ்சம் சவுண்டு ஜாஸ்தியாக இருக்கும். நம்ம நண்பர்களே சில பேர் காதில் பஞ்சு வச்சுட்டு வந்ததா ப்ரெஸ் ஷோவிலே
சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இப்போ குறைச்சிட்டிங்க. நான்லாம் ரிவ்யூவில் சாம்சியர்ஸ் வந்து கொஞ்சம் மியூசிக்கோட அந்த சவுண்டை குறைக்கணும் அப்படின்னு சொல்லி ரீ ரெக்கார்டிங்கில் மட்டும் பாட்டு பிரமாதமாக சார் இருக்கும். இப்போ என்னன்னா இல்லை எங்கள் ரிவ்யூலாம் பார்க்குறீங்களா? அதையும் எடுத்து பார்க்குறேன். அதுக்கு நான் ஒரு விளக்கம் கொடுக்குறேன். ஒரு மிகப்பெரிய பத்திரிகை ஆக்சுவலி நம்ம இதில் வந்து ஒருத்தவங்க எனக்கு வந்து ரிவ்யூ போட்ட அடுத்த செகண்ட் அவங்களுக்கு கால் பண்ணேன். என்னன்னா சாமியுடைய சத்தம் இரைச்சல் வழக்கம் போல் அப்படின்னு இருந்துச்சு. ஸோ இங்கே ஒன்று தெளிவாக தெரிஞ்சுக்கிறோம் எல்லாருமே. என்னென்னா நம்ம ஊரில் வந்து ஒரு நேஷனல் அவார்டே இருக்குது, சிறந்த ஒலிக்கலவை, அதாவது பெஸ்ட் சவுண்ட் மிக்சிங் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லி ஒரு சிறந்த ஒலிக்கலவைக்கு அவார்டே கொடுப்பாங்க, நேஷனல் அவார்டு. அது இங்கே மட்டும் இல்லை, ஆஸ்காரில் வரைக்கும் எல்லாமே இருக்குது. ஸோ நான் என்னுடைய வேலை என்னென்னு சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ நான் வந்து ஒரு படத்துக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் பண்ணுறேன். அதை பண்ணி என்னுடைய லெவல் என்னென்னு தெரியும், எவ்வளோ பண்ணணும் என்ன பண்ணணும்னு தெரியும். ஸோ நம்ம அதை பண்ணி இங்கேருந்து ஒரு அவுட் கொடுத்துருவோம். இதுக்கப்புறம் இன்னொரு ப்ராசஸ் இருக்குது. அது வந்து சவுண்ட் எஃபெக்ட்ஸு டயலாக்ஸ் எல்லாம் வச்சு மிக்ஸ் பண்ணி ஒன்று அவுட் வருது. அதுக்கும் மியூசிக் டைரக்டருக்கு சம்மந்தமே கிடையாது. ஆக்சுவலி என்னென்னு கேட்டிங்கன்னா, இது வந்து எதனாகுனா சில படங்கள் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு கேஜிஎஃப்க்கு அப்புறமா எனக்கு அப்படி தான் தோணுது. ஸோ ஒரு சீன் ரொம்ப டவுன் ஆகுது, ஆடியன்ஸ் வந்து இந்த இடத்துல கொஞ்சம் ஒரு மாதிரி வெறுப்பாகிறாங்க அப்படின்னா உடனே மியூசிக்கை ஏற்றுங்க அப்படின்னு ஒரு கான்செப்ட். ஆக்சுவலி நார்மலாக அது வந்து மியூசிக்கில் நம்ம வந்து ஃபில் பண்ணிடலாம். இல்லைனா மியூசிக்கை வந்து கொஞ்சம் சத்தமாக வச்சுக்கிட்டோம்னா சீன்லாம் தப்பிச்சிரும் இப்படிங்கிற ஒரு கான்செப்டில் என்ன பண்ணுறாங்கன்னா சில டைரக்டர்ஸோ இல்லை வந்து அப்படி மேலே பண்ணிடுறாங்க. நானே வருத்தப்பட்டு பேசினது உண்டு. என்ன எதுக்குங்க இவ்வளோ சவுண்டுன்னு நான் சொல்லவே முடியும் என்னால் என்னென்ன படம்னு. நம்ம தேட்டரில் உட்காரும்போது நமக்கு இரிட்டேட் ஆகி என்னடா இப்படி பண்ண இல்லையா நம்ம அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இதுக்கு முழு காரணம் மியூசிக் டைரக்டரே கிடையாது. அப்புறம் இன்னொன்று சொல்லுவாங்க, சில ஒரு இடத்துல வந்து அந்த வண்டி போகிற சவுண்டும் அந்த கன் சவுண்டையும் என்ன மியூசிக் டைரக்டர் இப்படி பண்ணிட்டாருன்னு அதுக்கும் நமக்கு சம்மந்தமே இல்லை. அது வந்து வேறு டிபார்ட்மெண்ட் ஆக்சுவலி அது. ஸோ என்னென்னா இங்கே சவுண்டுன்னு வந்துட்டாலே சத்தமாக இருந்தாலும் இன்னொன்று ஒரு தேட்டரில் அழகான மிக்ஸ் அது. ஆக்சுவலி அம்பத்தூரில் ஒரு தேட்டரு, அது எதுன்னு நான் சொல்லலை. அங்கேருந்து ஒருத்தர் கால் பண்ணி இரைச்சல் அப்படிங்கிறாங்க. அங்கே போனால் ஸ்பீக்கரே ஒர்க் ஆகலை. அது வேறு லெவலில் இருக்குது. ஸோ இது என்ன ஆகுதுன்னா, இப்போ நம்ம எந்த தேட்டரில் படம் பார்க்குறோன்னு இருக்கு, அதை வச்சு நம்ம வந்து மியூசிக் எல்லாமே மியூசிக் டைரக்டர் கை நீட்டக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். இது இனிமேல் நீங்கள் எழுதுறவங்க இரைச்சல் அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து யாரை சொல்லணும்னா, நீங்கள் அந்த ஒலிக்கலவை, சிறந்த ஒலிக்கலவைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மியூசிக் மிக்சிங் இன்ஜினியர் அவங்கள சொல்லுங்கள். அதுக்கப்புறம் அவங்க குறைச்சிக்கிடுவாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம தேட்டரில் மல்டிப்ளெக்ஸ் நிறையா இருக்குது. இப்போ என்ன ஆகுதுன்னா, ஒரு இங்கிலீஷ் படம் ஓடுது ஃபார் எக்ஸாம்பிள். இப்போ ஒரு நார்மல் ஒரு இங்கிலீஷ் படம் ஓடும்போது அவங்களுடைய மிக்சிங் இதே வேறு, டோட்டலி வேறு. அவங்க ரொம்ப மினிமலாக இருக்கும், மியூசிக் ரொம்ப மைல்டாக இருக்கும். ஸோ அவங்க வந்து மினிமம் ஒரு 6-7 வச்சு தான் பார்க்க முடியும். நம்ம அடுத்த ஷோ அதே ஸ்க்ரீனில் வேறு ஒரு தெலுங்கு படமோ இல்லை வந்து ஒரு பயங்கரமான ஒரு பெரிய படம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க அதை வச்சிங்கன்னா ஸ்பீக்கர் அவங்களுக்கு காலி ஆயிடுது. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கம்மி பண்ணுறாங்க. அவங்க கம்மி பண்ண இங்கே என்ன பண்ணுறாங்க, மியூசிக் கேட்க மாட்டேங்குதுன்னு எல்லாத்தையும் ஏற்றுறாங்க. அது ஒவ்வொரு தேட்டரும் மாறும்போது இந்த பிரச்சனை வருது. பட் இதுக்கு காரணம் நான் இல்லை, எந்த மியூசிக் டைரக்டருமே கிடையாது. இதுதான் உண்மை. ஆமாம், வாழ்த்துக்கள் சார், வாழ்த்து சார். பிரேம் சார், உங்களுக்கு ஒரு கேள்வி. பிரேம் சாருக்கு மட்டும் இல்லை, அப்படியே பெசன்ட் ரவி சாருக்கும். ஏன்னா நீங்கள் அதிகம் போலீஸ்காரராக நடிச்சிருக்கீங்க. ஒரு போலீஸ்காரரோட படத்தில் இப்போ நடிக்கிறீங்க. அது அவர் பிள்ளை வந்து இப்போ டைரக்ட் பண்ணியிருக்காரு. நீங்கள் அதிகம் ரவுடியாக நடிச்சிருக்கீங்க, சில படத்தில் போலீஸாகவும் நடிச்சிருக்கீங்க. அதை எப்படி எடுத்துக்கிறீங்க ரெண்டு பேரும்? சார், ஒரு கேரக்டர் நமக்கு ஆக்சுவலாக நான் ஒரு போலீஸ் ஆஃபீஸரோட சன். ஸோ அதனால ஒரு வேளை அது எனக்கு சூட் ஆகுதா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஸோ அது ஒரு காரணமாக இருக்கலாம். மோரோவர் அந்த ஸ்கிரிப்டை என்ன டிமாண்ட் பண்ணுது, அது வேறு. ஓகே, சொல்லி தேங்க்ஸ் தம்பி. ஸோ அதனால் வந்து அந்த கேரக்டரை நம்ம ஃபஸ்ட்டு கேட்டுட்டு பிடிச்சிருக்கும் போது தான் நம்ம அதை ஒத்துக்கிறோம். ஸோ இப்போ அதுக்காகவே தான் இப்போ தாடி வச்சுட்டு நிறைய படங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இவர் வந்து ஆஸ் அ போலீஸ் ஆஃபீஸர் இவரை வந்து நான் பார்க்கும்போது நம்பவே இல்லை ஃபஸ்ட்டு. ஏங்க நீங்கள்லாம் போலீஸில் இருந்தீங்களா அப்படி. ஸோ அதனால் அவரோட எழுத்துக்கள் ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. அதனால இந்த படம் ஒத்துக்கிட்டேன். நானே சொல்லணுன்ட்டு இருந்தேன் அவர் போலீஸ் ஆஃபீஸருங்கன்ட்டு, அது நான் இது சொல்ல மறந்துட்டேன். ஸோ அருமையான ஒரு ரைட்டர் இவர். அவர் வந்து மேன்மேலும் அந்த வேலையை விட்டுட்டு வந்து இப்படி ஒரு பேஷனோடு செய்கிறதுக்கு உண்மையிலேயே ரொம்ப பெரிய விஷயம். எல்லாருமே பேஷனோடு தான் எல்லோரும் உட்காந்துருக்கோம், எல்லாருமே இருக்கோம். ஸோ அதில் வந்து இவர் வெற்றி அடையணுன்றது என்னுடைய வாழ்த்துக்கள். ஷியாம் சார் லாஸ்ட் அவுட். ஷியாம் சார். சார் வணக்கம். கேள்வி கேட்ட அன்பருக்கு வணக்கம். இன்னைக்கு சான்ஸ் கிடைக்கிறதே பெரிய விஷயம் சார். இதில் என்ன போலீஸ் ஆஃபீஸர் ரவுடி நாய் வேஷம் போட்டோ குலைக்கணும், அவ்வளோதான் சார் நடிகை. இன்னைக்கு இல்லை சார், நான் 30 வருஷமாக நடிச்சுட்டு இருக்கேன் சார். உண்மையிலேயே சந்தோஷப்படுறேன் சார். லக்கி மேன் 95 ஆரம்பிச்சு சார். சந்தோஷப்படுறேன் சார். 30 வருஷங்கிறது சாதாரண சார். இன்னைக்கு வர நடிகர்களுக்கு யாருன்னு தெரியல சார். செம்ம கேரக்டர் பண்ண நானே என்னடா இப்படி பண்ணியிருக்கான் கேரக்டர் பார்க்குறோம். அடுத்த நாள் பார்த்தா அவனை யாருன்னே தெரியல சார்.
அந்த மாதிரி ஆயிடுச்சு சார் சினிமா இன்னைக்கு. அதனால இன்னைக்கு வரைக்கும் 30 வருஷம் நடிச்சிட்டு இருக்கோம், சந்தோஷம் சார். இத்தனை வருஷம் நடிச்சிட்டு இருக்கிறேன், எந்த கேரக்டர் வேணாலும் ரெடி சார், நான் இந்த கேரக்டரை தான் கூப்பிட்டா போவேன் அப்படிலாம் கிடையாது சார். சினிமா மாறி ரொம்ப நாள் ஆச்சு சார், எஸ்பெஷலி தமிழ் சினிமா சார். ரொம்ப கஷ்டம் சார் உண்மையிலேயே. அந்த காலத்தில் ஏதோ நாங்கள் சம்பாரிச்சதோ ஒழுங்காக சேர்த்து வச்சதுனால வாழ்ந்துட்டு இருக்கோம் சார். இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் சார் சினிமா சார். நீ சொல்றதுக்கு இல்லை சார். இன்னைக்கு வர பெரிய பெரிய நடிகர் இன்னைக்கு பாருங்களேன், கலை உண்மையிலேயே அவரோட திறமைக்கு பெரிய லெவலில் போயிருக்கணும் ஹீரோ சார். போவார் அவர், டவுட் இல்லை. அவர் பாருங்க, அவர் சிம்பிள் சிட்டி தான் அவருடைய அடையாளமே சார் சொன்ன மாதிரி. அவ்வளோதான். கண்டிப்பாக சர்வேயல்ங்கிறாரு, சாதாரண விஷயம் இல்லை சார். அவர் இன்டர்னல்லேருந்து சொல்கிறாரு. எனக்கு தெரியும், இன்றைக்கி பெசநகரில் என் வீட்டு பக்கத்தில் தான் இருக்கார், வாடகை வீட்டில் இருக்கார் அவர். எனக்கு தெரியும் சர்வைவல் அவ்வளோ கஷ்டம் இன்னைக்கு இருக்கிற விலைவாசி. உங்களுக்கும் கஷ்டம், எங்களுக்கும் கஷ்டம். எவ்வளோ சம்பாதிக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி கஷ்டம். அதனால இன்னைக்கு சான்ஸ் கிடைச்சா பெரிய விஷயம். அந்த சான்ஸை கிடைச்சா அப்படியே போயிட்டே இருக்கும் சார். இன்னொன்று ஒரே ஒரு வேண்டுதலாக கேட்டுக்கிறேன், திறமையானவங்களை மேலே கொண்டு வாங்க சார். திறமை இல்லாதவனெல்லாம் மேலே கொண்டு வராதீங்க சார், தயவு செய்து சார். வேணாம் சார். நடிப்பு சாதாரண விஷயம் இல்லை சார். நான்லாம் உயிரெல்லாம் விட்டுருக்கேன் சார், நிறைய ட்ரிப்பு அழுதுருக்கேன் சார் நைட்டில் வலி தாங்காமல். சும்மா 30 வருஷமா நான் தமிழ் மட்டும் இல்லாமல் தெலுங்கு, கன்னடா, மலையாளம், ஹிந்தி, பெங்காலி வரைக்கும் நிறைய படங்கள் நடிச்சிருக்கேன் சார். எல்லா படத்துலையும் நடிச்சிருக்கேன் சார். நிறைய இடத்துல உயிரெல்லாம் போயிடும், அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி 8 தையல் போட்டு நெக்ஸ்ட் இங்கே சூர்யா ஹாஸ்பிட்டலில் தையல் போட்டு திருப்பி போய் பக்கத்தில் நின்றுருக்கேன் சார். சார் ஷார்ட் ரெடி சார், இன்னைக்கு பட்ஜெட் அவ்வளோதான் சார், நீங்கள் விட்டிங்கன்னா நாளைக்கு இப்போ எல்லாம் பிரச்சனை. வாங்க சார், ஓகே சார், ஒன் மோர் அப்படிலாம் நடிச்சிருக்கேன் சார். திறமையே இல்லாதவனை சும்மா உட்காந்து அவனை போயிட்டு வளர்த்துக்கிட்டு எதுக்கு சார்? திறமையானவங்க நிறைய பேர் இருக்காங்க சினிமாவில், சும்மா உட்காந்துட்டு இருக்காங்க சார். எப்படி அப்ரோச் பண்ணணும்னு தெரியாம உட்காந்துட்டு இருக்காங்க சார் நிறைய ஆர்டிஸ்ட். எப்படி போய் பேசுறது? நம்ம இவ்வளவு பெரிய படங்கள்லாம் பண்ணிட்டோம், இப்போ போய் நம்ம போய் சான்ஸ் கேட்கறதா அப்படிங்கிறலாம் நின்றுட்டு இருக்கான். தயவு செய்து சொல்றேன், இந்த மீடியா டைரக்டர்ஸ், பார்க்குற டைரக்டர்ஸ், திறமை குரூப்பிசம் வேண்டாம் சார். குரூப்பிசமே வேண்டாம் சார். திறமையான அந்த காலத்தில் நடிக்கும் போது நாங்களாம் பெருமைப்பட்டோம் சார். இன்னைக்கு அப்படிலாம் இல்லை சார். இவங்க தான் சுருக்கிக்கிட்டாங்க சார் வாழ்க்கை. அப்படி இல்லை சார். திறமையான எல்லாரையுமே போடுங்க சார். உண்மையிலே நல்லா இருக்கும் சார் சினிமா. நாங்கள் சீரியஸாக சொல்கிறதா, இன்றைக்கே சொல்கிறேன். அந்த காலத்தில் எந்த பழக்க வழக்கம் இல்லாமல் ஏதோ ஒரு சேர்த்து வச்சதை வச்சு நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் சார். இன்றைக்கி சினிமா வச்சு வாழ முடியாது சார். வாழணும்னா தயவு செய்து திறமையான ஆளுங்களை போடுங்க சார். திறமை இதுக்குன்னு வாழ்கிறவங்கள போடுங்க சார். புதுசாக ஒருத்தனை வந்து அவன் ஒன்றும் அவனும் பெரிய ஆளாகிறது இல்லை, இருக்கிறவனையும் பெரிய ஆளாக விடுறதில்லை சார். தயவு செய்து இதுக்கு ஒரு முடிவு நீங்கள் தான் சார் கட்டணும். தேங்க்யூ ஆல். ஒன்றும் பண்ண முடியாது சார், தடுக்கவே முடியாது. ரெக்வஸ்ட் சார், நான் ஆர்டரே போடல சார், ரெக்வஸ்ட் பண்றேன் சார், வேற ஒண்ணுமே இல்லை சார். நான் ஆர்டரா சார் போடுறேன். தயவு செய்து திறமையான ஆளுங்களை வளர்த்து விடுங்க. ப்ரொடியூசரா இருக்கட்டும், டைரக்டரா இருக்கட்டும், உங்களை மாதிரி மீடியா நீங்க தான் சார் பெரிய ஆளு. இன்னைக்கு எங்களை இப்படி பூதம் பண்ணி காட்டுறது நீங்க தான் சார். தயவு செய்து திறமையான திறமை இல்லாதவங்களை வேண்டாம் சார். அவங்க வேலையை போய் பார்க்கட்டும் சார். ஐயோ தெரியும், உலகத்துக்கே தெரியும். தேங்க்யூ சார். சார் ஹலோ சார், இப்போ சவுண்டு இப்போ சார் சொன்னார்ல, உங்களால் இல்லை இன்னொருத்தலான்னு, அதே மாதிரி எம்எஸ் விஸ்வநாதன், மகாதேவன், இளையராஜெல்லாம் இருக்கும்போது பாட்டும் அவங்களே பண்ணாங்க, ரீரெக்கார்டிங்கும் இப்போ பண்ணாங்க. இப்போ நீங்கள் வந்து பாட்டை இன்னொருத்தட்ட கொடுத்துட்டு நீங்கள் ரீரெக்கார்டிங் கஷ்டப்பட்டு பண்ணாலும் பாட்டு மிஸ் ஆகிடுச்சுன்னா அந்த படமே இதாகிடுது. அது இப்போ அந்த பேஷனாகவே ஆயிடுச்சு. அதை பற்றி இல்லை, அப்படி இல்லை. ஆக்சுவலி நான் பேக்ரவுண்ட் மியூசிக் மட்டும் பண்ண படங்கள் நீங்கள் வந்து பார்த்துருக்கீங்க நிறையா. பட் அது எல்லாமே நான் வந்து பிகினிங்கில் வந்தது கிடையாது. என்ன ஆகுதுன்னா, ஒரு ஸ்டேஜில் வந்து அவங்க படமெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு வேறு மியூசிக் டைரக்டர் வச்சு பாட்டெல்லாம் பண்ணிட்டாங்க. அப்படி படங்கள் தான். அதுக்கப்புறம் நான் புதுசாக என்ட்ரானது தான். நான் இது வரைக்கும் ஃபஸ்ட்டு கமிட் பண்ண படம் ஒன்லி பேக்ரவுண்ட் மியூசிக்கை எந்த படமும் கமிட் பண்ணல. வேறு மியூசிக் டைரக்டர் கமிட் பண்ண படங்கள். சில சந்தர்ப்பங்களில் அந்த படத்துக்கு ஒரு வேளை வந்து அந்த படத்தை இன்னும் எலிவேட் பண்ணால் நம்ம தேவைப்படுறோன்னு அவங்க நினச்சிருக்கலாம். இல்லை அந்த மியூசிக் டைரக்டரோட வேறு வேலை பழு அந்த மாதிரிலாம். அதனால வந்து நம்ம பண்ணுறமே தவிர, நான் இது வரைக்கும் ஒரு படம் கூட பேக்ரவுண்ட் மியூசிக் மட்டுமா நானாக கமிட் பண்ணி பண்ணது இல்லை. இல்லை, நீங்களா கமிட் பண்ணல. நீங்கள் பண்ணும்போது அந்த பாட்டு மைனஸாக இருக்கும்போது உங்களுக்கு அது பாட்டு அது என்னன்னா மைனஸ் கிடையாது. என்னன்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் சொல்லுவாங்க சாம் சிஎஸ் வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா பண்ணுறாரு அப்படிங்கிற. நல்லா பண்ணுறாருன்னு சொல்கிறாங்க, பாட்டு நல்லா பண்ணலாங்கிற வேர்டு வராது. ஏன்னா நான் பண்ண எல்லா படத்துலேயும் பாட்டுங்களுமே எனக்கு ஹிட் ஆகிருக்குது. நார்மலாக ஸ்பாட்டிஃபைல கூட எவ்ரி டாப் 10 எவ்ரி வீக்கில் நம்மளோட பாட்டு இருக்கும். பட் என்னன்னா, இங்கே எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கோடு போடும்போது அதுக்கு மேலே பெரிய கோடாக ஒன்று பேக்ரவுண்ட் மியூசிக்னு போடுறதுனால எல்லாம் அந்த பெரிய கோடை மட்டும்தான் பார்க்குறாங்க. அதனால பட் அதில் எனக்கு சந்தோஷம் தான். என்னென்னு கேட்டிங்கன்னா, சாங்ஸ் பண்ணுறது இப்போ நம்ம பண்ணவே தெரியாது அப்படிங்கிறது இல்லை. சாங் நம்ம பண்ணியிருக்கோம், பெரிய சாங்ஸ் நிறைய ஹிட் ஆகிருக்குது. ஆக்சுவலி அதை தாண்டி என்னென்னா
பேக்ரவுண்ட் மியூசிக்கில் நான் ரொம்ப ஏன் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஏஐ இப்போ வந்துருச்சு. இப்போ ஏஐயில் வந்து யார் கையில் ஃபோன் இருக்கோ அவங்க ஏஐயில் ஒரு பாட்டு நீங்களே பண்ணி கேட்டுக்கலாம். உங்களுக்கு என்ன அது ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்துருச்சு. உங்களுக்கு என்ன பாட்டு கேட்கணுமோ. பட் ஒரு படத்துக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் ஏஐயில் கிரியேட் பண்ண முடியுமானா பண்ண முடியும். பட் உணர்வுபூர்வமாக பண்ண முடியுமான்னு கேட்டால் அது பண்ண முடியாது. ஸோ ஃப்யூச்சர் என்னவாக இருக்கும்னு நான் இப்போ ஓப்பனாகவே சொல்கிறேன். நீங்கள் சாங்ஸுங்கிறது வந்து படங்களில் இருக்கும். பட் ரொம்ப கம்மியாகுமோன்னு எனக்கு தோணுது ஆக்சுவலி. சார், அப்புறம் டைரக்டருக்கு ஒரு கேள்வி. அது ஹீரோ கூட சொல்லலாம். இப்போது அவர் பஷீர் நகர் வை சார் சொன்னார், அதாவது படத்துக்கு ட்ரெண்டிங்னு சொல்லிட்டு பேர் வச்சுருக்கீங்க, பட் எல்லாமே ரகசியமாக தான் பேசிட்டுருக்கீங்க. ஒன்று கூட இதுவரையும் ஓப்பனாக பேசவே இல்லை. சாம் சார் சொன்ன போது எனக்கு அந்த படத்தில் அப்படி ஆச்சு, இந்த தேட்டரில் அப்படி ஆச்சு அப்படி சொன்னார். அவர் அந்த நடிகர் அப்படி பண்ணார், இந்த நடிகர் அப்படி பண்ணார், உறுப்பிசம் வச்சுருக்காங்க அப்படின்னு படத்துக்கு ட்ரெண்டிங்னு வச்சுட்டு நீங்கள் ஏன் ஓப்பனாக பேச மாட்டேங்கிறீங்க? நீங்கள் வந்து ஒரு போலீஸ்காரர் வந்து ராஜினாமா பண்ணிட்டு வந்து இந்த படத்தை எடுத்துருக்கீங்க. ஏன் ராஜினாமா பண்ணீங்க? எதுக்காக இந்த படத்தை எடுத்தீங்க? எந்த நடிகர் வந்து குரூப்பிசம் பண்ணுறாங்க, எந்த டைரக்டர் பண்ணுறாங்க, எந்த தியேட்டரில் அப்படி பண்ணாங்க, அப்புறம் தியேட்டர் பேர் சொல்லிட்டாரு, பட் வந்து எந்த படத்துக்கு அப்படி பண்ணாங்கன்னு கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க. நீங்கள் இந்த இப்படி ரகசியமாக இருந்தாங்க பேசுகிறவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க. நீங்கள் ஏன் பதிலடி கொடுக்க மாட்டேங்கிறீங்க? அது சொல்லுங்கள் சார். அது சொல்லக்கூடாதுங்கிறது இல்லை. என்னென்னா இப்போ என்ன சொல்கிறது சார், இப்போ நான் இன்றைக்கி ஒரு கிழிஞ்ச சட்டை போட்டிருக்கேன். நீங்கள் என்ன கிழிஞ்ச சட்டை போட்டேன்னு சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் கிழிஞ்ச சட்டை போட்டிங்கன்னு சொன்னது மட்டும் தான் ஞாபகத்தில் இருக்கும். நாளைக்கு நான் ஒரு நல்ல சட்டை போட்டுடலாம். ஸோ அந்த தேட்டர் வந்து அன்னைக்கு பிரச்சனையாக இருந்திருக்கலாம். அவங்க இப்போ வேறு ஸ்பீக்கர் மாற்றிருக்கலாம். ஸோ என்னென்னா இங்கே நம்ம சினிமா இன்னையோட முடிஞ்சு போகிறது இல்லை சார். ஆக்சுவலி நான் நீங்கள் கேட்டதுக்கு சொல்கிறேன் சார். இப்போ நீங்கள் இன்னைக்கு நான் அந்த தேட்டரை பற்றி வர சொல்லிடலாம். நாளைக்கு என்னோட இன்னும் படங்கள் வருது. இது வந்து அதுக்கு பயந்தெல்லாம் நான் சொல்லலை சார். இங்கே தவறுகள் எல்லாருமே பண்ணுவாங்க சார். எல்லாமே தவறு திருத்திக் கொள்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் திரும்ப தவறு ஒரு 5 தடவை நீங்கள் தவறுகள் இருக்குது. அதுக்கப்புறம் அவங்க மாறலைன்னா நீங்கள் அதை தப்புன்னு சொல்லுங்கள் சார். இது வந்து சின்ன சின்ன ஓட்டை. இப்போ நீங்கள் ஒரு படம் நல்லா பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்காக வாழ்க்கையை அவரோட இப்போ நல்லா இல்லை சார். நம்ம இது ஒரு எடுத்துக்காட்டாக தான் சொல்கிறோம். இப்படி ஒன்று நடந்திருக்குன்னு. அது இப்போ என்னுடைய டார்கெட் வந்து அதை சொன்னவங்களும் அந்த தேட்டரோ கிடையாது. இப்படி சம்பவங்கள் நடக்குதுங்கிறது ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறோம். அவ்வளோதான். யாரையுமே வந்து காயப்படுத்தணும்னு நினைக்கக்கூடாதுங்கிற மனசு, அவ்வளோதான். வேற ஒன்றும் இல்லை சார். சார், இவர் வந்து போலீஸ். ஓகே, தேங்க்யூ. நன்றி. போலீஸ் இவனோட இறுதி கட்டத்துக்கு வந்தாச்சு. டைம்